ஹரே கிருஷ்ணா. என்னுடைய பணிவான வணக்கம், மாலை வணக்கங்கள். எல்லா கிருஷ்ண உணர்வின் நலமா? எல்லாரும் கிருஷ்ண உணர்வின் நலமா? அக்ஷர பிரம்ம யோகா, பரத்தை அடைதல். பரத்தை அடைதல்னா பகவானை அடைதல்னு அர்த்தம். இதுக்கு சுருக்கம் சில பிரபாத கொடுத்துருப்பாரு. அக்ஷர பிரம்ம யோகா என்னன்னு, பகவானின் கிருஷ்ணரை பக்தியுடன் வாழ்நாள் முழுவதும் எண்ணி குறிப்பாக மாரண நேரத்தில், அது இறக்கும் நேரத்தில் எண்ணி ஒருவன் பௌதிக உலகிற்கு அப்பால் உள்ள அவரது திவ்யமான இருப்படத்தை அடைய முடியும். இதுதான் இதனுடைய நித்தியத்தோட முழுமையான இது. சரியா? அத்தியாயம் 8 பதம் 5, 6 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை சொல்லுது. முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஸோ ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஸோ நம்ம ஸ்லோகத்துக்கு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள், கதைகளும் புராணங்களும் கதைகள் மூலிமா நம்ம இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, ஸ்லோகத்துக்கு போகலாம். அந்த காலே சாமாமேவ ஸ்மரன் முத்வா கலேவரம் யா பிரயாதி சாமத்பாவம் ஜாதினஸ்யத்ர சம்சயः அந்தகாலே சாமாம்யேவ ஸ்மரன் முத்வா கலேவரம் யா பிரயாதி சாமத்பாவம் ஜாதினஸ்யத்ர சம்சயः. எங்க பிரபு பகவத்கீதை புத்தகம் எங்க? பேசுவியோ பகவத்கீதா எங்க? ரச்சிதவேல் பகவத்கீதை புத்தகம் எங்க? ஜீவா பிரபு பகவத்கீதை புத்தகம் எங்க? நெக்ஸ்ட் டைம் பகவத்கீதை புத்தகம் எடுத்து வரணும். தமிழ் எல்லாம் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று எடுத்து வரணும். பேஸ் பகவத்கீதா. ரச்சிதவேல் எங்க பகவத்கீதை புத்தகம்? ரச்சிதவேலா நீ எங்க பகவத்கீதை புத்தகம்? எங்க ஸ்லோகத்தை வச்சிருக்கீங்க? அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஸ்லோகம் தெரியாம அவங்க திறந்து வச்சிருக்காங்க. பிரபு நெக்ஸ்ட் டைம் புக் எடுத்து வரணும். ரச்சிதவே நெக்ஸ்ட் டைம், ஜீவா நெக்ஸ்ட் டைம் புக் எடுத்து வரணும். ஓகே ஓகே. ஸோ பிரபு ஒரு படிங்க. கவிஷ பிரபு ஸ்லோகம் படிங்க. அந்த காலே மாமேவ ஸ்மரன் முத்வா கலேவரம் யா பிரயாதி சாமத்பாவம் யாதினஸ்யத்ர சம்சயः. அது ஜோரால் படிங்க ஸ்லோகம். அந்தகாலே சாமாம்யேவ ஸ்மரன் முத்வா கலேவரம் யா பிரயாதி சாமத்பாவம் யாதினஸ்யத்ர சம்சயः. சரி, நான் பொருளுரை படிக்கிறேன், அது தொடர்ந்து படிங்க. மேலும் என் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணி கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம், ஆங்கிலத்தில் யாரும் ஆங்கிலத்தில் வச்சிருக்கா? இங்கிலீஷ்ல படிங்க. Remembering me alone at once to change my nature of this that slow down. அடுத்து 6வது ஸ்லோகம் படிச்சிருவோம். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தைஜித்யந்தே கலவரம் தாந்தம் ஏவதி கௌதயா சதா தத் பாவ பாவிதः
Yam yam vapi smaran bhavam Taijyante kalivaram Tam tam yevati kauteya Sada tat bhava bhavitaha Perbualan படிங்க ஸ்லோகம் Yam yam vapi smaran bhavam Taijyante kalivaram Tam tam yevati kauteya Sada tat bhava bhavitaha Mata jural Yam yam vapi smaran bhavam Taijyante kalivaram Tam tam yevati kauteya Sada tat bhava bhavitaha. Okay, translation பொருளுரை இது வழக்கம். ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். இங்கிலீஷ் ஆரம்பிச்சிருக்கா? Whatever state of being one remembers when he quits his body, O son of Kunti, that state he will attain without faith. ஹரே கிருஷ்ணா. இந்த ரெண்டு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம். ஏன் முக்கியமான ஸ்லோகம்? இதை வந்து எல்லாரும் அடையணும். மத்தியில் போயிட்டு நீங்க வந்து வாழ்க்கையில பணக்கார ஆகிட்டீங்களா, படிச்சவன ஆகிட்டீங்களா, உயர்ந்தவன ஆகிட்டீங்களா கேட்டா எல்லாத்துக்கும் ஏற்றதான பதில் தான் கிடைக்கும். பதில் சரியா கிடைக்காது. இல்லைங்க நான் வந்து சுமாராக தான் இருக்கேன், நான் வந்து இது அடையல அது அடையல பண்ணுவோம். ஆனா மரணம் என்பது எல்லாருனாலும் பணக்காரர் இல்லையோ, பிச்சைக்காரனோ, ஏழையோ, படிச்சவனோ படிக்காதவனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ இதெல்லாம் சரி பார்க்கறது இல்லை. மரணம் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடிய நிலை விஷயம். மரணம் எல்லாத்தையும் வரும். அப்ப வந்து அந்த மரணம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? அர்ஜுனுக்கு சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? அந்த காலிச்சாமாம் ஏவ, ஓகேவா? தனது வாழ்வின் இறுதி காலத்தில், அந்த காலி வாழ்வின் இறுதி காலத்தில், இறுதி காலம்னா என்னது? மரணம் என்பது முதுமையில தான் வருமா, இளமையில வருமா? எப்ப வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம். அதாவது வயசான காலத்துல தான் வரணும் இல்ல. முதுமை, இறப்பு என்பது டெத்து, மத்திய மினிங்கா துணியா அப்படிங்கிறாங்க பாசவே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம், எங்க வேணா வரலாம். வந்து பகவான் முதல் தேர் வைக்கிறாரு. அந்த காலை வாழ்வு இறுதி காலத்தில் மா என்னை ஸ்மரன் நினைத்து கொண்டு, ஸ்மிருத்வா விடுபவன், கலே வரும் உடலை விடுபவன், உடலை முடிச்சு விட்டுட்டு போனான். எவன் ஒருவன் பிரயாதி செல்கிறான், அவன் மத்பாவம் என்னுடைய இயற்கைனா அவரோட இருப்பிடம் சொல்றாரு. வைகுண்டம், விருந்தாவனம் உண்மதி யாதி அடைகிறான். அஸ்தி இதில் அத்தர சம்சயன அதான் முக்கியமான வாக்கியம். சம்சய சந்தேகமே இல்லை. எதுல சந்தேகமே இல்லை? என்னை நினைக்கிறவன் என்ன இடத்த அடையலாம், சந்தேகமே இல்லை அர்ஜுனா அப்படிங்கிறாரு. சந்தேகமே என்னை நினைச்சிட்டால சந்தேகமே இல்லை, அவன் கண்டிப்பா என்ன அடைவான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அப்புறம் திரும்பி என்ன பண்றாரு? அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப இப்படி சொல்றாரு பகவான், இந்த எதை வச்சு அப்படி சொல்றாரு அப்படின்னோட நேச்சுரல் லோ, இயற்கை சட்டம் அப்படி என்ன சொல்லுதுன்னு அடுத்த பதில் சொல்றாரு. யாம் வாபி ஸ்மரன் பாவம், ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலை அவன் அடைகிறான். சோ யாம் எதுவாக வா அபி இருந்தாலும் ஸ்மரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது நினைக்கிறோமோ அததான் அவனுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. பாவம் இயற்கைனா ஜட, அந்த இயற்கை இருக்குல்ல, சட்ட திட்டங்கள் படி பகவான் இதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காரு. என்ன நடக்கணுமோ அது கரெக்டா நடந்துரும். அதுல இருந்து தப்பிக்க முடியாது யாரும்.
விடுபவன் அந்தே அந்தே இறுதி காலகட்டத்தில் அது அவன் குழந்தை பருவத்தில் இருந்தாலும் சரி, வாலிப பருவத்தில் இருந்தாலும் சரி, முதியவராக இருக்கவும் சரி, அது இறுதி காலகட்டம். இறக்கும் போது அதான் அவனுடைய இறுதி காலகட்டம். ஓகே, இவ்வுடன் தம் தம் அது போன்ற ஏதி அடைகிறான். கௌந்தயா குந்தியின் மகனே, அதாவது என் அத்தையின் மகனே அப்படின்னு கிருஷ்ணர் பார்த்தவர்கள். குந்தி மகாராணி மகனே, சதா எப்போதும் வாழ்வு நிலை பாவித்தா எண்ணிக்கொண்டு, என்னை எண்ணிக்கொண்டு, அதாவது எதை எண்ணிக்கொண்டு விடுகிறானோ அதவே அவன் விடுகிறான். ஸோ இதுக்கு வந்து குருபாதா வந்து ஒரு கதையை சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கதையை நான் சொல்லிட்டு தான் சின்னாக இருக்கும். ஸோ முதல் இந்த 5வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்துல இருந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இப்பதத்தில் கிருஷ்ணர் உணவு முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வுடன் தனது உடலை நீக்கும் எவரும் உடனடியாக பரமபுருஷின் திவ்யமான இருக்கையை மாற்றப்படுகிறார். பரமபுருஷ தூய்மையானவர் ஆவர். எனவே தொடர்ந்து கிருஷ்ண உணவில் இருப்பவரும் தூய்மையானவர் ஆவர். ஸ்மரன் நினைவு கொள்ளுதல் என்னும் சொல் முக்கியமானதாகும். பக்தி தொண்டின் மூலம் கிருஷ்ண உணவை பயிற்சி செய்யாத தூய்மையற்ற ஆத்மாவிற்கு கிருஷ்ணரது நினைவு சாத்தியம் அல்ல. எனவே கிருஷ்ண உணவை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து பயிற்சி செய்ய வேண்டும். ஆரம்பத்திலிருந்து பயிற்சி செய்யணும். இல்ல எனக்கு இப்ப வந்து அது ஒரு முன்ன பௌத்த தரிசனம் புத்தகத்துல, பௌத்த தரிசனம் தமிழ் மேகசின்ல ஒரு டைலாக் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒருத்தர் வந்து திரும்ப வந்து கிருஷ்ண பக்தர் வந்து போய் கேட்பாரு, ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்பாரு, பகவத்கீதை படிங்கள், பகவான் நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றப்ப அந்த பிள்ளை சொல்லும், இல்ல நான் விளையாடுற வயசு, இந்த வயசுல நான் சொல்லல. அப்புறம் ஒரு வாலிப பைக்கு சொல்லுவாரு, இல்ல நான் வந்து அனுபவிக்கிற வயசு, நான் இன்னும் கலையெல்லாம் பண்ணல, அனுபவிக்கிறேன் அப்படின்னு கலையம் பண்ணிட்டு போய் சொல்லுவாரு, இல்ல கலையம் பண்ணிட்டேன், பிள்ளைங்களா இருக்கு, குடும்பமாச்சு, அதனால முடியல, ரொம்ப பிஸியா இருக்கேன். அப்புறம் திரும்பி முதியவர் இல்ல என்னால முடியல, காது கேட்க மாட்டேது, வாய் பேச மாட்டேது, என்னுடைய சிந்தனைகள் எதுவும் இல்லை, என்னால் உடம்பு நிற்க முடியல, ஏஞ்சி உட்கார முடியல, உட்காந்தா ஏங்க முடியல, ஏஞ்சா உட்கார முடியல, இந்த நிலையில இருக்கு என்னால் அப்படி. கடைசி காலகட்டத்தில் மரணம் தான் நிச்சயம், ஒன்றுமே இல்லாம போச்சு. இப்போ அந்த மாதிரி பகவானை வந்து வாழ்நாளும் வந்து நினைக்கிறதுன்னா அது குருபாத ஒரு அழகான இது கொடுத்தாரு. தனது வாழ்வின் இறுதியில் வெற்றி அடைய ஒருவன் விரும்பினான். ஒருத்தன் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையணும், வெற்றி அடையணுங்க, வெற்றிங்கிறோம், சக்சஸ்ஃபுல் லைஃப் சக்சஸ்ஃபுல் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேர் மீட் பண்ணிருக்கோம் சொல்லுவாங்க. கடைசியா வந்து ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து வயசு வந்து கொஞ்சம் 62 ஆச்சு. அப்போ அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் பென்ஷன் ஆகிட்டேன், ஆனால் இருந்தாலும் என் மனசுல ஒரு குறை இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன உங்களுக்கு குறைங்க? இல்லை நான் டிகிரி மாஸ்டர் வரைக்கும் எடுத்துட்டேன், ஆனால் வந்து எனக்கு வந்து பிஹெச்டி எடுக்கணும், சாகுறதுக்குள்ள நான் பிஹெச்டி எடுத்து சாகணும், என் முன்னுக்கு டாக்டர் வரணும். பிஹெச்டி எடுத்துக்கணும், டாக்டர்னு வந்துடல, எம்பிபிஎஸ் எடுத்தா டாக்டர் இல்லை, பிஹெச்டி எடுத்தாலும் டாக்டர் முன்னுக்கு ஒரு பட்டம் வந்துடும், சாகுறதுக்குள்ள அது ஒரு டாக்டர்னு பட்டம் போடணும். இது அவரோட லட்சியம், இது அவரோட லட்சியம், இது அவருடைய இது குறிக்கோள், கோல் ஆஃப் லைஃப். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்ற, கோல் ஆஃப் லைஃப்னா என்ன உண்மையா, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷம் தரிசனம், பிறப்பு இறப்பு முதல் நோய் ஒருத்தன் கடக்கணும். இதுதான் உண்மையான குறிக்கோள், வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டானா அவனுக்கு மீண்டும் கஷ்ட நஷ்டம் இல்லை. நீ பிறந்தாதானே கஷ்டப்பட போற, பிறந்தாதானே கஷ்டப்பட போறோம், பிறந்தாதானே கஷ்டம் இல்லையா? பிறந்தாதானே பிறப்புன்னு ஒன்று இருக்கு, இறப்புன்னு ஒன்று இருக்கு, முதுமைன்னு ஒன்று இருக்கு, நோய் ஒன்று வருது. பிறக்கலன்னா இது மொத்தம் ஒரு முற்றுப்புள்ளி என்னன்னா பிறக்காம இருக்கிறது, பகவான் கிட்ட அவர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சு அவரோட லோகத்துக்கு போறது. இதுதான் ஒரு வாழ்க்கையின் குறிக்கோள். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணரை நிலவப்படக்கூடிய வழிமுறை இன்றியமையாததாகும். எனவே இன்றியமையாததாகும் இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, பாசிபிளா முடியும் இருக்காரு. எனவே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரம் தொடர்ந்து இடவன ஜபிக்க வேண்டும். ஓகே, இந்த இதுதான் மொத ஒரு இது. இப்ப இந்த மாதிரி பகவான் வந்து குருமாதா வந்து வெள்ளக்காரன் சொல்றாரு, வெள்ளக்காரன் வந்து மிலேச்சா யாவனா இப்படின்னு சொல்ல முடியுங்க. நாகரிகம் ஆன்மீகம் அறிவு இல்லாதவங்க ரொம்ப என்ன சொல்லுவாங்க, எதுவுமே வாழ்க்கை குறிக்கோள் என்னன்னு தெரியும் வாழ்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு
நபர்கிட்ட போய் சொல்றாரு. அப்ப வெள்ளக்காரன் வந்து டெக்னிக்கா கேள்வி கேட்பான். ஏன்னா அவனுக்கு வந்து கேள்வி கேட்கணும், ஒண்ணு அவனை வந்து மைண்ட் பேசணும். இப்ப என்ன கேட்கறான் புருவதா, இப்ப வந்து மரண நேரத்துல வந்து பகவானே நினைக்கணும், அது பகவானோட நான் எப்ப வேணா சொல்லி நான் போலாமே அப்படின்னு சொல்றான் வெள்ளக்காரன். புருவதா அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாங்க. பரிச்சை எழுதுறது, நீ ஸ்கூல்லாம் படிச்சிருக்கியா? ஸ்கூல் படிச்சிருக்கேன், காலேஜ் நான் வந்து மாஸ்டர் வச்சிருக்கேன், 3 டிகிரி 2 மாஸ்டர் வச்சிருக்கேன், 3 டிகிரி 2 மாஸ்டர் வச்சிருக்கேன், இது போதுமா இல்லை வேணுமா கேட்டாரு. இல்லை அப்புறம் பாப்போம் புருவதா. புருவா சொல்றாரு, நீ ரொம்ப மாஸ்டர்லாம் போவேடா, நீ ஸ்கூல் வயசுல பாடெல்லாம் படிப்பேன், டீச்சர்லாம் சொல்லி தருவாங்க. இப்போ வந்து பரீட்சை வைக்கிறாங்க, பரீட்சை அன்னைக்கு டெக்ஸ்ட் புக்கு எக்ஸசைஸ் புக்கெல்லாம் எடுத்து பார்த்து எழுதுவியா, இல்லை நீ என்ன படிச்சியோ அதை வச்சு எழுதுவியா அப்படின்னா, இல்லை நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த அன்னைக்கு நம்ம என்ன ஞாபகம் இருக்கோ அதை கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். மரணம் வேணும் அப்படிதான், நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோ, மரணம் என்பது பரீட்சை, எக்ஸாம், தேர்வு. உனக்கு அந்த மரணம் என்று தேர்வு வர்றப்ப நீ என்ன பண்ணியோ அந்த ஞாபகம் இருந்தா தானே வரும். உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நீ எப்படி இந்த பரீட்சை நீ எழுதுவ, என்னத்தை எழுதுவ? கரெக்டா ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லு, குருவா சொல்ற தானே. நீ உட்கார வச்சுட்டு அந்த நேரத்துல போயிட்டு அச்சோ இந்த கேள்வி கேட்கறாங்களே, இது படிக்கலையே, இது சொல்லி தரலையே, டீச்சருக்கு கொடுக்க முடியுமா? சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீ எதை கொண்டு நீ அந்த அன்னைக்கு பரிச்சு எழுதுறா. மரணம் என்பது அப்படிதான், தேர்வு மாரி, எக்ஸாம் மாரி, சூப்பர் எக்ஸாம் எக்ஸாம் மாரி. என்னத்தை படிச்சோமோ அது எழுதணும். இப்பெல்லாம் உங்களுக்கு பரிச்சை இல்லை தானே, அதனாலதான் அந்த பரிச்சை என்னன்னு தெரிய முடிச்சுக்கிட்டு இருக்கும் போல. பரிச்சை இருக்கானோ நான் கேள்விப்பட்டேன், பிடிடிக்கெல்லாம் எடுத்துட்டாங்களா, யூபி சார் இல்லை, பிடிடிக்கு இல்லை, எஸ்பி மட்டும் தான் இருக்க போல. ரைட்டா? எக்ஸாம் என்ன இப்போ யூஜிஎம் இருக்கா இல்லையா? டீச்சர் பிள்ளைங்களுக்கு ஸ்டூடெண்ட்க்கு பரிச்சை இருக்கா இல்லையா? இருக்கு. எக்ஸாம் பேப்பர்லாம் 4, 5, 6 அப்படின்னா 4, 5, 6 ஸ்டாண்டர்ட் 4, 5, 6 தான் பரிச்சை இருக்கு. அப்போ 1.5 பரிச்சை இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து விளையாட்டா இருக்கும், பரிச்சை தான் இல்லையே. இப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும், இவங்கள மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கும். அப்படிதான் இப்போ ஒன்றுமே இல்லையே. அது எப்போ வந்தாண்ணே வர்றப்ப பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான மெத்தட் என்னன்னு சொல்லி தராரு. என்னது மெத்தட்? என்னது? வழிமுறை. அதுக்கு உண்டான வழிமுறை இருக்கு அப்படின்னு சொல்ற. என்ன வழிமுறை? அதுக்கு முதல் வழிமுறை வந்து பாத்தீங்கன்னா, முதல் வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா பகவானுடைய நாமம். பகவானுடைய நாமம், இந்த நாமம் தான் பகவான் இது பக்தர்களை காப்பாத்துது, பக்தர்களை காப்பாத்துது. அதான் ஆத்மபாதம் சொன்னார், எப்பவுமே வந்து உனக்கு வந்து நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பகவான் வந்து சொல்ற. அதுதான் பாத்தீங்கன்னா பாகவதத்துல பரீட்சித் மகாராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு. யாரே? சுகதேவ கோஸ்வாமி. யாரு? சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி யாரு? யாருடைய மகன்? வியாசதேவருடைய மகன். ஓகே. சோ அவர் என்ன சொல்றாரு, பரீட்சித் மகாராஜா 7 நாள் இறக்க போறாரு. 7 நாள் இறக்க போறாரு. அவருடைய நிலைமை இங்க யாருக்கும் இல்லை. அவருடைய நிலைமை யாருக்கும் இல்லை. ரொட்டிக்கு இருக்கிற தாரில் உப்பு எக்ஸ்பைரி டேட், கால வியதின்னு சொல்லுவாங்க. ரொட்டிக்கு இருக்கு, ரொட்டி வாங்க, ஒரு பொருள் வாங்க, ரொட்டின்னு இல்லை எந்த பொருள் வாங்கணும் எக்ஸ்பைரி பார்ப்போம். எக்ஸ்பைரி பொருள் வந்து பார்த்து நீங்க சாப்பிடுவீங்களா? யாரும் வாங்கி சாப்பிடுமா? ரொட்டி எக்ஸ்பைரி டேட் முடிச்சு சாப்பிடுவீங்களா? ஏன் சாப்பிட மாட்டீங்க? வீணா வந்து யாரும் சாப்பிடுவது? வீணா போய் போது யாரும் சாப்பிடுவாங்க? அதை போய் யாரும் சாப்பிடுவாங்களா? இப்போ அந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் இந்த உடலும் ஒரு நாள் போயிடும். ஓகேவா? அப்போ அதுக்கு வந்து என்ன ஒரு மெத்தட் வழிமுறை இருக்கிறாரு சொல்றாரு. பாகவதத்துல 12வது காண்டு 3வது அத்தியாயம் 51 ஸ்லோகம் சொல்றாரு, இந்த கலியுகம் என்பது இரும்பு யுகமா, அல்ப ஆயுசம். என்ன ஆயுசம்? அல்ப ஆயுசு. யாரு எப்போ போன் கேஸ்ன்னு தெரியாது. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சத்திய யுகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? ஜீவா எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 1 லட்சம் வருஷம் வாழ்ந்தாங்க. என்ன ப்ரோசஸ் அந்த காலத்துல, அந்த யுகத்துல என்ன ப்ரோசஸ் பரிந்துரைக்கப்பட்டது, ரெக்கமெண்ட் பண்ணாங்க? தியானம், மெடிடேஷன் வாழ்ந்தாங்க. அது ரொம்ப மெடிடேஷன் பண்றது, கரெக்டான வயசு, கரெக்டான சூழ்நிலை. ஓகே. 2வது திரேதா யுகத்துல என்னது? யாகம், யஜ்யம் பண்ணி பகவான் அடைஞ்சாங்க. துவாபர யுகத்துல என்ன பண்ணாங்க? திரேதா யுகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 10,000 வருஷம், 10,000 இயர்.
ஓகே 10,000 வருது எப்படி கணக்கு லோன் போட்டீங்கன்னா அவன் போடுவான். you 10,000 tahun mah dulu sini kan. Okey lah saya 5 tahun lah, 5,000 tahun loan lah. 5,000 வருஷம் லோன் கட்டிட்டு இருக்கோம். லோன் அதை விட அந்த ஒரு இது இந்த கல்வி யுகத்துல. சரி அது ஒரு இது. அடுத்து தோபால யுகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 1000 வருஷம். என்ன பண்ணாங்க? கோயில் வழிபாடு. ஓகே இப்ப கலியுகம். கலியுகத்துல என்ன பண்ணாங்க? கலியுகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம சங்கீதம். பகவானுடைய நாம சொல்றது. எத்தனை வருஷம் ஆயுள் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கே? 100 வயசு. 100 வயசு கொடுத்துருக்கேன். அதில் பார்க்க ஒரு இதெல்லாம் புரிச்சுக்கோ. சண்டைலாம் போட்டுக்காதீங்க. ரெக்கமெண்ட் கலியுகத்துல இதான். அவர் சொல்றாரு கலா தோஷே நிதி ராஜன் அஸ்தி ஏக மகான் குண கீர்த்தனா ஏவ கிருஷ்ணய முக்த சங்கா பரம் பிரஜே. அன்புள்ள பரிசித் மகாராஜா அவர்களே, இந்த இரும்பு யுகமான கலியுகத்திலும் ஒரு அருமையான வாய்ப்பு உண்டு. கலியுகம் என்றாலே அல்ப ஆயுசு கொண்ட ஜீவாத்மாக்கள் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் பகவான நாமத்தை சொல்லி அந்த ஒரு பயன் அடைகிறாங்க, பகவான் அடைகிறாங்க. அதனால ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தை சொல்லி பகவானை அடையலாம் அப்படின்னு யார் சொல்றா? சுகதேவ கோஸ்வாமி 7 நாள் சாக போறாரு. பரிசித் மகாராஜா பாம்பு கொத்தி சர்ப்பம் கொத்தி சாவடிக்க போறாரு. ஏன் அந்த கதை தெரியுதானே? அவர் காட்டுக்கு போறாரு. போய் பார்த்தா தண்ணி அங்க இருக்குது. அங்க ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரு. முனிவர் இந்த மாதிரி தண்ணி வேணும் கேட்டோம். அவர் தியானத்துல இருக்காரு. அப்ப பரிசித் மகாராஜாக்கு வந்து கோபம் வந்துருச்சு. ஒரு ராஜா வந்திருக்கேன், என் மேல மரியாதை எல்லாம் தண்ணி கேட்டாங்க கொடுக்க மாட்டேற, உனக்கு அவ்வளவு இதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து செத்த போன பாம்பு எடுத்து கழுத்துல போட்டு வந்துட்டாரு. இப்ப இதை வந்து தியானத்துல இருந்து எழுஞ்சி வர்றதுக்கு முன்னே அவர் மகன் பார்த்துட்டாரு. பிராமணன், ஒரு மகன் தான் பிராமணன். அப்புறம் வந்து அந்த பையன் கோபத்துல என்ன சொல்றாரு, அங்க உங்களுக்கு உயர்ந்த குளத்துல இருக்கோம், ஒரு அரசு இப்படி பண்ணலாமா? பிராமணனுக்கு தரக்கூடிய ஒரு மரியாதை கொடுத்துதானே ஆகணும், ஏன் அப்படி பண்ணாருன்னு சாபம் விடுறாரு அந்த பையன். இன்னும் 7 நாள்ல வந்து சர்ப்பம் வந்து பாம்பு கொத்தி செத்து போயிருக்கும் அந்த அரசன். அவங்க அப்பா முடிச்சுட்டு வந்து சொல்றாரு, என்னன்னாலும் அரசன் நீ அப்படி சாபம் விட்டுறக்கூடாது. ஆனா பரிசித் மகாராஜா என்ன சூழ்நிலை புரிஞ்சுக்கிறாரு, தப்புன்னு உணர்றாரு. உணர்ந்துட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு அடுத்த பொசிஷனுக்கு போறாரு. சரி எல்லா ராஜ்யத்தையும் விட்டுட்டு அவங்க பிள்ளைங்க வேற பிள்ளைங்கெல்லாம் கொடுத்துட்டு அவர் நேரம் தேடி போறாரு. அங்க பார்த்தா சுகதேவ கோஸ்வாமி முக்கியமான பாகவதத்தோடைய இதை வந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து அவரை போய் உட்காந்து அமர்ந்து இந்த கேள்வி கேட்கிறப்ப சுகதேவ கோஸ்வாமி இந்த மாதிரி சொல்றாரு, கலியுகத்துல பகவான் நாமத்தை கேட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ என்ன மெத்தட் பகவானை நினைவுக்கு வரணும். ஒருப்போ எனக்கு புரியுது ஒருப்போ இப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னா இறக்குறப்ப நினைக்கணும். இப்ப என்ன சொல்றீங்க? அப்ப கிருஷ்ணர் நினைக்கணும். கிருஷ்ணர் நினைக்கணும் தானே? சரியா, நான் என்ன பண்ணணும்? முதல் நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். பகவானுடைய நாமத்தை சொல்லணும். பகவானுடைய நாமத்தை சொல்லணும். நாமத்தோட மகிமையை சொன்னா அது ஒரு எபிசிட்டா போகும். என்ன போவோம்? எபிசிட்டா போவோம். முதல்ல என்ன மெத்தட் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, முத பகவானுடைய நாமம் சொல்றது, பகவானுடைய நாமத்தை சொல்றது. இந்த பகவானுடைய நாமத்தை சொன்னாதான் நீங்க வந்து நினைவுக்கு வரும். அதனால குருபா சொன்ன மாதிரி அடுத்தபட்சம் என்னன்னா நித்தியம் பாகவத சேவையா பகவான் கதைகள் கேட்குது. முத வந்து நாமத்தை சொல்லணும். முத என்ன சொல்லணும்? நாமத்தை சொல்லணும். அது முத ஒரு வழிமுறை. என்னத்துக்கு வழிமுறை சொல்ற ஜீவா? என்னத்துக்கு வழிமுறை சொல்ற? இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ரச்சிதவே இருங்க, ரச்சித கேட்போம். அவங்க எழுதிட்டு இருக்காரு, ஸ்கூல் படிக்கிறது நல்லா படிக்கிறாரு. சொல்லுங்க, என்ன ரச்சிதவே நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? என்ன டாபிக்? எதை பத்தி நான் எதை வச்சு நான் பேசுறேன் டாபிக் இன்னைக்கு? உங்களுக்கு வந்து உடன் பிறப்பி உடன் பிறப்பு வந்து உதவி செய்வாங்க. ஏய் விட்றா, நான் பாத்துக்கிறேன், நான் உதவி செய்யறேன், இதை சொல்லாதீங்க. எங்க ரட்சித்த வேலைனே, ரட்சித்த வேலுக்கு உதவி செய்யுங்க. எதை வச்சு நீ பேசுற? என்ன டாபிக்?
மரணம். அப்படியா சொன்னா இல்லையா? எது இருந்தாலும் கஷ்ட நஷ்டம் வர்றப்ப கடைசி வரைக்கும் உங்களை காப்பாத்துவாங்க. அதான் உடன் பிறப்புங்கிறது. ஒன்னா பிறந்தாங்களா கண்டிப்பா காப்பாத்தி விடுவேன். வா உன்னை ஏற்பட காப்பாத்தினுடைய இருக்கிறதையும் உன்னை காப்பாத்திக்கிறமே. ரட்சித்தவனே தம்பி அண்ணன் வரும். தம்பி ஓகே தம்பிக்கு நீங்க கடைசி வரைக்கும் உதவி செய்யணும். ஓகே வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அப்ப ஒன்னாவது பகவான் நாமம், ரெண்டாவது பகவான் கதைகள் கேட்கறது. பாகவதம், ஹரிகதா, பாகவத கதா, நித்தியம் பாகவதி சேவையா. என்னைக்காவது நித்தியம் பாகவதி சேவை தான் சொல்லியிருக்காங்க தவிர என்னைக்காவது ஒரு நாளுக்கு பகவான் சேவை கேட்கறாங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல, நித்தியம் பாகவத சேவை எப்பவுமே நீ கேட்கணும். எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதான் கேட்கணும். இது பகவானுடைய நினைவே ஞாபகப்படுத்துது. ஒன்னே பகவான் நாம சொல்றது, ரெண்டாவது ஹரிகதா பாகவத கதா, பகவான் பத்தி படிக்குது, சின்ன பாகீதை படிக்குது, பாகவதம் படிக்குது, இன்னொன்னு கேட்கறது, இன்னொன்னு படிக்கிறது. இது ஞாபகப்படுத்துது. அடுத்து சாது சங்கம். ஒன்னாவது பகவான் நாமம், ரெண்டாவது ஹரிகதா பாகவத கதா கேட்கறது, அப்புறம் பகவான் பத்தி சம்பந்தமான புத்தகங்கள் படிக்கிறது, அப்புறம் மூணாவது சாது சங்கம். சாது சங்கம் வைக்கிறப்பதான் பகவானுடைய சம்பந்தமான விஷயங்களை பேசுறப்ப இன்னும் அதிகமாவது, நம்பிக்கையும் அதிகமாவது, அவனுக்கு உண்டான சந்தேகங்களும் தீருது, அவனுக்கு உண்டான இன்னும் உற்சாகம் உண்டாகுது. அப்ப அந்த உற்சாகம் மூலமா பகவான நினைவுகள் அதிகமாகுது. இந்த மூணுமே பகவானுடைய சிந்தனைக்கு உதவி செய்யுது. வழிமுறை, மெத்தட், how to remember at the time death. மரண நேரத்துல ஒருத்தனுக்கு அந்த சிந்தனை வருது, ஞாபகம் வருதுன்னா இந்த காரியங்களை டெய்லி செய்யணும். டெய்லி செய்யணும், என்னைக்கு ஒருத்தன் செய்யறது இல்ல. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஓகே. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, மரண நேரத்துல இந்த கீதையோட கதையை சுருக்கமா சொல்லிடுறேன். பரத மகாராஜை பத்தி சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? கிங் பரதா அவர் என்னதான் காட்டுக்கு போய் ஜபம் செஞ்சாலும், ஜபங்களை செஞ்சாலும், அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அங்க ஒரு சீன் நடக்குது, சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? மான் தண்ணி குடிக்கிறப்ப அங்க கர்ஜிக்கு சத்தம் கேட்குது. ஆனா அந்த மான் மாசமா இருக்கு, வயிற்றுல மான் குட்டி இருக்கு. ஓகேவா? இறுதி காலம் பிரசவம் பார்க்குற நேரத்தில் இருக்கு. அப்ப கர்ஜிக்கு சத்தம். காட்டுல சிங்கம் கர்ஜிக்கு சத்தம் கேட்டா இந்த காட்டுல பூச்சிலாம் கத்துதுல, பூச்சி சத்தம் கூட நின்றுமா. ஏன்னா சிங்கத்தோடைய கர்ஜனை அவ்வளவு பவர். சிங்கத்தோடைய கர்ஜனை பயம் கொடுத்தோம். அப்ப என்ன பண்ணுது, அந்த மான் கர்ஜி சத்தம் எங்கேயோ கேக்குது, பக்கத்துல தான் இன்னும் வந்துருச்சு சொல்லிட்டு அந்த கர்ஜி சத்த பயத்துல மான் அந்த குரோஸ் பண்றப்ப அந்த இப்படி மான் டக்குனு அந்த ஆறு அப்படி கடக்கும், எகுரும். அந்த இதுல பிரசவம் வந்துருச்சு, மான் குட்டி ஆத்துல வந்துருச்சு, மான் தச்சு போயிடுச்சு. உள்ள குட்டி விழுந்தது கூட தெரியல, அது உயிர் காப்பாத்தினா போதும் ஓடிடுச்சு மானு. துண்டா கணக்கு ஒரே ஓட்டம், அப்பா நீ தச்சா போதும் நான் சிங்கத்தை. அப்ப அந்த மான் குட்டியை அந்த நதியோரம் பக்தி சேவையை ஈடுபட்டு இருந்த பரத மகாராஜா பாக்குறாரு. மனித இயல்பை கொண்ட எல்லாத்துக்கும் பரிதாபம் இயல்பு இருக்கு மனசுல. அச்சோ பாவம் குட்டி ஓடிடுச்சு, இனிமே நம்ம தான் பார்க்கணும். தூக்கிட்டு எல்லாம் அழைச்சி கிழிச்சி எப்படி பாட்டி பாத்துக்கிறாரு. காலங்களை போக போக அதுக்கு மான் குட்டி மேல ரொம்ப பட்டுதல், அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. மான் சாப்பிட்டுச்சா, மான் தூங்குனுச்சா, மான் எங்க போயிடுச்சு. கொஞ்ச தூரம் போயிட்டானே மான் பேர் கூப்பிட்டு கூப்பிடுறது, எங்க போயிட்ட, வா வா வா, தேடிக்கிட்டே இருந்தப்போ அப்புறம் என்னாச்சு, வயசான காலம் ஒரு முதியவர் என்ன வருமா இல்லையா, வர்றப்ப மானு மேல கவலை. அச்சோ நான் சாக போறேனே, இந்த மானை யார் பாத்துக்குவா, இந்த மானை யாருக்கு சாப்பாடு கொடுப்பா, இந்த மானை சிக்கிட்டு குடிக்கிட்டியா, இந்த காட்டுல இருக்க மிருகத்துக்கு சாப்பாடாயிருமோ, இது பலியாயிருமோ அப்படின்னு நினைச்சு மானோட பகவான் சேவையை விட்டுட்டு மானை நினைச்சு இறந்தாரு. கடைசியா என்ன பிறந்தாரு, மானா பிறந்தாரு. ஓகே. ஆனா அதுல ஒரு நல்ல ஒரு நன்மை இருந்துச்சு. ஸ்ரீ ராதா கோபாலுக்கு அதுக்கு என்ன ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா, மானன் என்னதான் நினைச்சாலும் அவர் செஞ்ச பக்தி, அவர் சொன்ன நாமமும் அவரை காப்பாத்துருச்சு. இதான் பகவத் பக்திக்கும் நார்மல் பர்சனுக்கும். பரத மகாராஜா பக்தி சேவை செய்யல, பகவான் நாமத்தை சொல்லல, பகவான் பத்தி கேட்கல, பகவான் பத்தி படிக்கல, இதெல்லாம் பண்ணாம இருந்தா அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்காரு. மானா பொறுத்து அவர் திரும்பி என்ன பண்ணாரு, மானா தெரிஞ்சுக்கும் போது அவர் யோசிச்சு பாக்குறாரு, அச்சோ நான் பகவான் சேவையில ஈடுபடுறதுக்கு, பகவான் அடையிறதுக்கு தானே காட்டுக்கு பகவத் சேவை செஞ்சேன், பக்தி யோகத்தை பண்ணிட்டேன், பக்தி யோகத்தை பக்தி பயிற்சியை செஞ்சேன். ஆனா மானோட இதுல பட்டுறதுனால செத்து போய் மானா பிறந்துட்டேன் அப்படின்னு பகவான் திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து திரும்பி இன்னொரு பக்தரா பிறந்து அவர் பகவான் அடைஞ்சாரு. இதுல என்ன தெரியுது, ரொம்ப ரொம்ப முக்கியம்,
பகவான் சேவையில் ஈடுபடுறது ஒரு பொழுதும் இதாகும். இப்ப பகவானுடைய நாமத்தை பார்ப்போம். ஏன் பகவானுடைய நாமம் வந்து நம்மளுடைய பாகம் வந்து ரொம்ப முக்கியம். அது பகவானுடைய நாமம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. யார் தான் சொல்ல முடியும்? ஏன் பகவானுடைய நாமம் ரொம்ப முக்கியம்? Why important? Why important பகவான் நாமம்? Chanting ஹரே கிருஷ்ணா மந்திரா. அப்படிதான் கடைசி காலத்துல நினைக்க முடியும். அது திரும்பி இந்த கிளாஸ் வந்து சொல்றீங்க. வேற ஜீவா நீங்க என்ன சொல்றீங்க? பக்தியில உயர முடியும். சரி, நாமத்தை சொல்றதுனால நம்மளுடைய எல்லா விதமான இதுவும் அழுக்குலேருந்து நம்ம வெளியாகி நம்ம வந்து வெளியாகும். ஓகே, வெரி குட். வேற இந்த மனசோட அழுக்கு நம்ம வெளியாகிறோம். ஓகே, வேற பகவான் நாமனுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. அந்த பாயிண்ட் இந்த ஒரு கதை இருக்கு. ரைட்டு. வேற அவ்வளோதான். இல்லை, நீ இவ்வளோதான் சொல்லி கொடுத்தது, இவ்வளோதான் நீங்கள் தான் இவ்வளோதான் சொல்ல முடியும். மித்தத்தை நீ சொல்லிடு, எங்களுக்கு சத்து இல்லை. அதான் சொல்ல வரீங்க. மனசுல புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். சொல்லுங்க, யார் சொல்ல வராங்க? தானே தேஜி? தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, வர முடியுது அடுத்து. சரி, பரவாயில்ல. சரி, நம்ம நாமத்தை பற்றி போவோம். அப்போதான் நாமத்தோடைய மகிமை என்னன்னு தெரியும். கதைகள் நிறைய இருக்கு. பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம் அப்படி பார்த்தா பகவானுடைய நாமம் ரொம்ப பெரிய விஷயமா. அதான் நாமத்தை சொல்ல வச்சுட்டாங்க ஆச்சாரியெல்லாம். இப்ப எல்லாரும் மனசுல ஒண்ணு இருக்கா இல்லையா? பிரபு, இன்ன வரைக்கும் தமிழ்நாடு இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போக முடியல. அப்புறம் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போக முடியல. இடையில 40 வருஷத்துக்கு முன்ன அத்திவரதர் எடுத்தாங்க, அது கூட பார்க்க முடியல. அப்புறம் ஒப்புயிலாப்பன் கும்பகோணத்தை போக முடியல. திருப்பதி பாலாஜி பார்க்க முடியல. குருவாயூர் கேரளா திரிசூருக்கு குருவாயூர் பார்க்க முடியல. அப்புறம் திருவனந்தபுரம் பத்மசுவாமி பார்க்க முடியல. ஒரிசாவில் ஜெகநாதபுரி பார்க்க முடியல. மகாராஷ்டிரா புனேல பாண்டுரங்கனை பார்க்க முடியல. பிருந்தாவனத்துல கிருஷ்ணரை பார்க்க முடியல. மாயாப்பூர்ல ராதா மாதவ பார்க்க முடியல. இது கஷேத்திரங்கள் எதுவும் புதிய கஷேத்திரத்துக்கு போக முடியல, ஹோலி பிளேஸ்க்கு போக முடியல அப்படின்னு பல மன சஞ்சலங்கள் மனசுல இருக்கா இல்லையா? இருக்கா எல்லாத்துக்கும்? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா நீங்க கேட்டீங்க, ஆனா சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்லிக்கிட்டேன்? எல்லாம் பாக்குறாங்க இல்லையா? சரி, பரவாயில்ல. சோ இப்ப என்னன்னா, நாரதர் எப்பவுமே நாராயணா நாராயணா சொல்லிட்டு போறா. நாரதர் என்ன சொல்லுவாரு? நாராயணா 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 அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாரு. நினைச்சா வைகுண்டம் போவாரு, நினைச்சா மூலத்துக்கு வருவாரு. ஏதாச்சும் ஒரு இது சம்பவம் செஞ்சுட்டு போயிருவாரு. ஆனா அந்த சம்பவம் பக்தியை கலங்கப்படுத்தாது. பக்தியை சுவையை ஊட்டும். பக்தி மேல நம்பிக்கை வரும், பகவான நம்பிக்கை வரும் அப்படின்னு ஒரு இது. வேற யாரு? ஹனுமான் சிரஞ்சீவியா இருக்காரு. சிரஞ்சீவினா என்ன? சிரஞ்சீவினா என்ன? மரணமே கிடையாது. சிரஞ்சீவியா இன்னும் பக்தருக்கு கண்பாடாத இடத்துல ராம் 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 சொல்லிக்கிட்டு ராமாயணம் படிச்சுட்டு ராமனுக்கு பகவான் நாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லலாம்? பகவானோட மகிமை சொல்ல போறேன், கதைகள் ரொம்ப சொல்ல போறேன். என்ன பிரபு, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க, பகவான நாமத்தை சொன்னா அப்படி என்ன கிடைக்க போகுது? சொன்ன எத்தனை வழிமுறை சொன்ன? பகவான் நினைவுக்கு வர்றதுக்கு எத்தனை வழிமுறை சொன்ன? என்னென்ன சொன்ன? பகவான் நாம சொல்றது, அப்புறம் ஹரிகதா பாகவத படிக்குது அப்படின்ற மாதிரி. மூணாவது சாஸ்திரமா. இந்த மூணுமே பகவான் சிந்தனை மரணம் வைக்குது. ஸோ முதல்ல பகவான் நாமத்தை சொல்லுவோம். அப்போ பகவான் நாமத்தை சொல்றப்ப அது எல்லாத்தையும் மாத்துமா. அதுக்கு உதாரணம் ராமாயணத்துல வருவோம். ராமாயணம் எல்லாத்தையும் தெரியுமா? ஜீவா, ராமாயணம் என்ன? ராமாயணம் ராமாயணம் அப்படியா? சொல்லுங்க. மரியாதை புருஷோத்தமான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட பகுடா பையனம்மா ஜேர்னியா, அவருடைய சரித்திரங்கள் கதைகள் எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ராமாயணத்தை எழுதியது யார்? முத ஹனுமான். கதை கேட்டு சொல்லுங்க. இல்ல நீ என்னதான் ராமாயணம் பாடுன்னு சொன்னாலும் ஹனுமான் எழுதினாரு அப்படின்னு சொல்றீங்க. அது உண்மையில சரித்திரத்துல உண்மைதான். ராமாயணம் உண்மையா பார்க்க போனா உலகத்துல
நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரே ராமாயணம் ஹனுமான் ராமாயணம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய என்ன சொல்லுவாங்க, பெரிய மனசு, அந்த மனசுபடி பார்த்து வால்மீகி எழுத ராமாயணத்தை தூக்கி ஓத்தி வச்சுட்டாரு. அதான் ஹனுமான். நான் பரவாயில்ல, நான் பக்தன், நான் உயர்ந்த பக்தன், அதனால நீ என்னை சொன்னா எல்லாம் கேட்பாங்க, ஆனா நீ சொன்னா இன்னும் கேட்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா வால்மீகி யாரு உண்மையா, அவர் வாழ்க்கை என்னது, அவர் உண்மையா யாரு, வால்மீகி யாரு, வால்மீகி யாரு உண்மையே, வேட்டைக்காரன், வேட்டைக்காரன், குமுரு, ஹண்டர். அப்ப வந்து வேட்டைக்காரனா இருந்து பல பாவம் செஞ்சாங்க. இப்ப நம்ம உலகத்துல எல்லாத்தையும் கேட்டு லிஸ்ட் போடுறோம் வச்சுங்க, உலகத்தில் யார் அதிகம் பாவம் செஞ்சிருக்கீங்க, வால்மீகி மாரி யாரும் பாவம் செஞ்சிருக்கு ரெகுலர் வர முடியாது, தள்ளி விட்டுறாங்க. ஓயா நீ என்ன பாவம் செஞ்சிருக்க, வால்மீகி செய்த பாவமா, வால்மீகி உண்மையான பேர் என்ன, அதிகமாக தைத்தாங்க. ரொம்ப நன்றி. தனி ஜாக வாழ்கின்ற வாழ்த்துக்கிறேன். என்னது வால்மீகி இது என்ன பேர், என்ன ரத்னாகரா, ரத்னாகரா. அதிகமா பாவம் செய்யக்கூடியும், அதிகமா கொள்ளை அடிச்சு சேர்த்து வச்சுக்கிறவரு. பேர் என்ன, வால்மீகி உண்மையான பேரு ரத்னாகரா. அப்ப வந்து பாவம் செஞ்சு ரொம்ப நாள் சோர்ந்து போய் அவர் என்ன பண்றாரு, நாரதர் வர்றாரு. பாருங்க எல்லா இடத்துலயும் நாரதர், இந்த கதையில வர்றப்ப நாரதர் நிறைய வருவாரு, எல்லாம் ஒத்து கேளுங்க. இப்ப நாரதர் என்ன பண்றாரு, வர்றாரு, ரத்னாகரா அதிகமா பாவம் செஞ்சுட்ட, நீ இந்த பாவம் செஞ்சதெல்லாம் போதும், நீ இனிமே பகவான் நாமத்தை சொல்லி பகவானை அடைய. அப்படியா நாரத முனிவரே, சரி நீங்க சொல்லுங்க. நல்லா கவனிங்க, யாரு அதிகமா பாவம் செஞ்சாங்களோ, அதிகமா கோடிக்கணக்க பாவம் செஞ்சாலும் பகவான நாமத்தை சொல்ல முடியாது. இப்ப நீங்க எல்லாம் பகவான் நாம சொல்றீங்களா இல்லையா, குரு நீங்க பகவான் நாம சொல்றப்ப வாயில நுழையில என்ன சொல்லுங்க, கிருஷ்ணா சொல்லுங்க, கிருஷ்ணா. ராமா சொல்லுங்க, ரச்சிதேவர் கோவிந்தா சொல்லுங்க, முகுந்தா சொல்லுங்க. அப்புறம் பகவான் நாம சொல்ல முடியுதா இல்லையா. வால்மீகி வந்து சோதனை பாருங்க, ராமான்ற வார்த்தை சொல்ல முடியல, ராமா சொல்ல முடியல. இவரு நம்ம நாரத முனிவர் போயிட்டு விஷ்ணு சாகரத்தை சொல்ல சொன்னாரா, 1000 நாமம் இருக்கு விஷ்ணுவோட நாமம் சொல்ல சொன்னாரா, இல்ல. ராமா இந்த 2 அக்ஷரங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதான் பகவான் வந்து இந்த மகாமந்திரத்துக்கு 2 அக்ஷரம் உள்ளது. 2 அக்ஷரம் என்னது, அக்ஷரம் என்னது பா படிச்சு மீன் அக்ஷரம் 2 சொல்லுதான் இருக்கும். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா. பகவானுடைய நாமம் நிறைய நாமம் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு அக்ஷரம் நீங்க போட்டு பாருங்க. உதாரணம் வந்து 2 சொல்லில் இருக்கிறது வந்து கிருஷ்ணா, ஹரி, இந்த மாதிரி 2 சொல்லு இருக்கும். 3 சொல்லி முகுந்தா, கோபாலா, மாதவா, கேசவா, ரமணா, வினோதா, தயாளு. தயாளு பேரு கூட இருக்கு கிருஷ்ணருக்கு. அப்படி இந்த மாதிரி 3 அக்ஷரம் இருக்கு. அப்ப மதுசூதனா, மதுசூதனா, ஷாம சுந்தரா, அந்த அக்ஷரங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு இது பவர் இருக்கு. அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு அடி சொல்றப்பையும் அவங்களுடைய அந்த சிந்தனைகளை கொண்டு போதே அவரோட நாமங்கள் அப்படி இருக்கு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, நாரத முனி சொல்றாரு, ராமான்னு சொல்லு. அவரு வரல. என்னடா நான் சொல்றேன், நம்ம ராமான்னு சொல்லுங்க, நிக்குது. சரி உனக்கு எப்படி சொல்ல வருது, மாறா 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 ராமா வந்துருச்சு. மாறா 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 ராமா வந்துருச்சு. இந்த 2 அக்ஷரங்கள் சட்டுன்னு டக்குன்னு பகவானுடைய அந்த இது மாறக்கூடிய இது. அதான் பகவானுடைய கருணை. அதாவது இது வந்து ஒரு விஷயம் நடக்குது. நம்ம பார்வதி தாயார் வந்து சொல்றாங்க, பார்வதி தாயார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராமான்ற வார்த்தைக்கு வந்து ஒரு இது சொல்றாங்க. பார்வதி தாயார் வந்து கைலாசில கேட்கறாங்க, பிரபுவே, சிவபெருமானை பார்த்து பார்வதி தாயார் கேட்கறாங்க, எந்த நேரம் பார்த்தாலும் ராம ராம ராமன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன இந்த இதுல இருக்கு? எத்தனையோ பேர் வந்து அதில் இப்படி கேட்குறாங்க, விஷ்ணு சாரத்தில் பகவானுடைய நாமங்கள் 1000 இருக்கு,
நல்லா பகவான் நாமத்தை சொல்றவங்க கூட எல்லாம் மறந்துடுறான். எளிமையா இருக்கணும் அப்படின்னா என்ன ஒரு அப்படின்னு சொல்றப்ப சிவபெருமான் பாதுகாக்கிறான். இது பத்ம புராணத்துல இருக்கு. எதுல இருக்கு? பத்ம புராணத்துல. அதுல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான் அது. ஸ்ரீராம ராமேதி ராமே, சொல்லுங்க. ராமே மனோராமே சஹஸ்ர நாம. ஸ்ரீராம ராமேதி ராமே ராமே மனோராமே சஹஸ்ர நாம. சஹஸ்ர ஆயிரம், அதான் ஆயிரம். சஹஸ்ர ராம தத்துல்யம் ராம நாம வரணனே. ஓகே, வரணனே. சோ பகவான் சிவபெருமான் என்ன சொல்றாரு, 1000 நாமங்கள் இருக்கு. பார்வதி தாயாரே, அழகிய பார்வதி தாயாரே, இந்த ராம என்ற நாமத்தை நீ சொல்லு. அந்த 1000 சஹஸ்ர நாமத்தை சொன்ன மாதிரி அர்த்தம். என்னது? ராம இந்த 2 தான். 2 சொல் ராமா. அப்ப அந்த 2 சொல்லி சொன்னோட 1000 சஹஸ்ர நாமம் சொன்ன சமமா. யார் சொல்றா? யார் சொல்றா? சிவபெருமான் பார்வதி தாய்க்கு சொல்றாரு. ரொம்பலாம் போகாத. 1000 சஹஸ்ரநாம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல சொன்னா என்ன ஆகும்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் 2 அடி வடியில் இருக்கு. ஜபத்துல பிடிச்சி 108 தடவை 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் வரும். சொல்ல முடியல. மூச்சு வாங்குது பிரபோ, வேர்த்து கொட்டுது பிரபோ, தூக்கம் வருது, சிந்தெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்றோம். ஆனா விஷ்ணு சாமம் சொல்றதுக்கு எத்தனை நேரம் பிடிக்கும்? நம்ம கிருஷ்ணா சொன்னா சொல்லுவாரு கரெக்டா. விஷ்ணு நாமம் சொல்றதுக்கு எத்தனை நேரம் பிடிக்கும்? 1 hour. ஹரிபோல் கிருஷ்ணா சொல்றாரு 1 hour பிடிக்கும். இல்லை என்ன சொல்லுத விஷ்ணு ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் தான் சொல்றோம். அது 7 நிமிஷம் வருது, சொல்ல முடியல. ஒரு சுற்று ஜபம், 1 round. How many minutes? You have tried? கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? ஜீவா ஜபம் பண்றீங்களா? இல்ல எத்தனை ஜபம் பண்றீங்க? எத்தனை ரவுண்ட் பண்றீங்க? சத்தம் வர மாட்டேது. ரூம்ல பார்த்தா சத்தம் பிக்கும். 8. என்ன சொல்றாரு? 8. ரைட், 8 தானா? 8 தானா? 2 2 பண்ற. வெரி குட். ஹரிபோல். இன்க்ரீஸ் பண்ணணும். பாருங்க, அது என்ன 2 பண்ற அப்படி சொல்லல, ஹரிபோல் சொல்றேன். அப்பனா ஸ்ரீ ராஜா கோபால்ஜிக்கு 2 சொன்னா ஒரு பகவானோட இது. நீங்க எத்தனை ஜபம் பண்றீங்க? 1. ஏத்தணும், ஜபம் ஏத்தணும். லட்சுமி தேவன் எத்தனை ஜபம் பண்றீங்க? ஏத்தணும். 10வது ஏத்தணும். நீங்க 5 பண்றீங்களா? உங்க பின்னாடி டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. மத்திய 5 பண்றாரா? நீங்க கண்டு தெரியல. 2 5 எங்க வந்துச்சு? அது பீச்சில் செய்ய போறேன், அது இப்ப சொல்லிக்கிறேன். ரைட்டா? வெரி குட். எங்க லட்சுமி தேவன் நீங்க என்ன பண்றீங்க? 2 ஏத்தணும். 10வது ஏத்தணும். லட்சுமி தேவன், ஜீவா, இவரே சத்விகிராம் ஏத்தணும். 10வது ஏத்தணும். ஓகே, 5 சொல்லிட்டீங்க. 5 பப்பி 5 தான் வருது. 5 ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஏய் பகவான் கடவுளே, எனக்கு 5 வேலை கொடுத்துருக்காரு, தூக்கு பாதியா மடக்கிடுன்னு சொல்லணும். 5 சொல்லிடுறேன். சொல்லிட்டாரு 5. ஓகே, ரச்சிதவே அப்புறம் வர ரச்சிதவே ஜபம் பண்ணது ஏத்தணும், இன்க்ரீஸ் பண்ணணும். 1 நிக்குது. போன வருஷம் தாமோதரம் மாத்த சொன்னது அதே 1 இன்னும் இருக்கு. இந்த தாமோதரம் வந்துடும் போல அடுத்து. ஓகே, அப்ப சிவபெருமான் சொல்றாரு. இப்ப கதைக்கு வருவோம். வால்மீகி ராமான்னு சொல்லி பகவான் இதை அழைச்சாரு. சரி, அது விடுங்க, அது ஒரு கதை நம்மளுக்கு ராமாயணத்துல கிடைச்சிச்சு. 2வது இப்ப நம்ம கொஞ்சம் இதுக்கு போவோம். அப்பப்போ ராமாயணம் வருவேன், அப்பப்போ அப்படி போவேன். அடுத்து நம்ம கேரளா போக போறோம். எங்க போக போறோம்? கேரளா. கேரளா எங்க இருக்கு? இந்தியாவில் எங்க இருக்கு? கேரளா தான் இருக்கு. பதில் ஸ்மார்ட் பாய். கேரளா சவுத் இந்தியா, தென் இந்தியாவில் இருக்கு கேரளா. அப்புறம் இன்னும் சொன்னா தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கு, கர்நாடகா பக்கத்தில் இருக்கு, ஆந்திரா பக்கத்தில் இருக்கு. சொல்ல முடியும். கேரளால பெருமாள் பகவான் கோயில் 2 கோயில் ரொம்ப முக்கியமான கோயில். 1 திருச்சூர்ல குருவாயூர் கோயில். யாரு? குருவாயூர். வேற யாரும் இல்ல, கிருஷ்ணர் தான். குருவும் வாயும் தூக்கி வச்சதால குருவாயூர் பேர் இருந்துச்சு. அது பெரிய கதை. அதனால சொல்றேன். குரு இருக்காங்களா? குரு யாரு?
குருன்னா நம்ம குருவா அந்த குருவா நவகிரகங்கள். வெரி குட். குரு வாயு. குரு வாயு தூக்கி அந்த இடத்துல வச்சிருந்தால எல்லாரும் சந்தேகம், யாருக்கு கிருஷ்ணன் வைக்கலாமா, மாதவான வைக்கலாமா, கோவிந்தான் வைக்கலாமா, பத்மநாபன் வைக்கலாமான்னு பேர் வர்றப்ப என்னை தூக்கி வச்சதே குரு வாய் தான், குரு வாய்ப்பு வை அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட நான் இனிமேல் குரு வாய்ப்பேன் அப்படின்னு வச்சாச்சு. அதான் திருச்சூர்ல குரு வாய்ப்பு இருக்காது. கோயில் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நீ படிக்கணும் இருப்போம். குரு வாய்ப்பு போனது இல்லையா? எந்த குருவாயிருப்பா வீட்டில் போயிருக்காங்களா? வரல, மாத்தாஜிலாம் வரல. ஓகே, குருவாய்ப்பன் திருச்சூர். அப்புறம் இன்னொரு கோயில்னா பத்மநாப சுவாமி திருவனந்தபுரம், கேரளா திருவனந்தபுரம். 2 கோயிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், பூர்வீகமான கோயில். இன்னைக்கு சிலை செஞ்சு நாளைக்கு வச்சது இல்லை, காலகாலமா யுகமா வந்த கோயில். நேரம் காலங்கள் கிடைச்சா போயிட்டு வரலாம், இல்லைன்னா இங்கே தரிசிங்க. அதாவது சில விஷயங்களை நான் ஏன் சொல்றேன்னா, எல்லா கோயிலுக்கும் போக டைம் இல்லை, ஒன்று பைசா இல்லை, அதான் முக்கியம். அதனால என்ன பண்றதுனால எல்லாத்தையும் யூடியூப்லையும் கூகுளையும் பார்த்து முடிச்சிட்டேன். வா பெருமாளே, இப்போ நீங்கள் வர முடியல, யூடியூப்லேயும் உங்கள் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருக்கா, இதான் கோயிலா, இதுதான் மின் போடுறோமா, இதான் ராஜகோபுரமா, இதான் உள்ளுக்கு இருக்காங்களா, இந்த பக்தர்கள் என்ன இருக்காங்க, எல்லா கதையும் இங்கேயே பார்த்து முடிச்சிட்டேன். டெக்னாலஜி இருக்குல்ல, எல்லாம் இங்கேயே யூடியூப்ல பார்த்து ஓ குருவாய்க்குன்னு அப்படி தான் இருப்பாங்க. குருவாய்க்கு கோயில் போனீங்கன்னா ஒரு மின்னுக்கு போகிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், நேராக இருப்பார். ஒன்றும் இருக்க கோசமான நேராக படியேறி போனீங்கன்னா டக்குன்னு இறங்கிடலாம், சின்னதாக இருப்பார் குருவாய்ப்பு. அப்புறம் அந்த குருவாய்ப்பு கோயிலில் ஒரு சரித்திரம் இருக்கு. தண்ணி தாக்கத்துல கூட வருது, யார் நீ சொல்றீங்க அறிவோடு அதெல்லாம் ரொம்ப தாக்கம் இந்த கதை ரொம்ப போறதால. ஓகே, இது ரொம்ப அருமையான கதை. குருவாயூர் கோயில்ல நிறைய பக்தர்கள் இருந்தாங்க, நிறைய பக்தர் டேவிட்டிஸ் இருந்தாங்க. அதுல 2 டேவிட்டி ரொம்ப முக்கியமானவங்க. ஒண்ணு பூந்தனாம் நம்பூதிரி. யாரு? பூந்தனாம் நம்பூதிரி. 2வது மெல்பத்தூர் நாராயண பட்டதிரி. யாரு? வேறு லென்த்தா இருக்கு சாரு, ரைட்டா படிச்சா நீட்டா படிச்சா வேற மாதிரி இருக்கு, நீ சவுண்டா படிச்சா வேற மாதிரி மாதிரி இல்ல. மெல்பத்தூர் நாராயண பட்டதிரி. நாராயண பட்டதிரி வச்சுங்க. இந்த பூந்தனாம் என்பவரே சாதாரண பக்தர். அவர் வந்து அந்த ஊர் பூர்வீகக்காரரு, மலையாளம் பேசக்கூடியவர், மலையாளி. அவர் மலையாளம் தவிர எந்த மொழியும் தெரியாது, மலையாளம் தவிர வேற எந்த மொழி தெரியும். இது குருவாயூர் நடந்த கதையை சொல்றேன், நல்லா கேளுங்க. அதே ஊர்ல சமஸ்கிருத பண்டிட் எல்லாம் ஊருக்கு இருப்பாங்க. சமஸ்கிருத பண்டிட் முதல்ல சமஸ்கிருத ஸ்காலர்லாம் நிறைய இருந்தாங்க, வித்வான். அதெல்லாம் அந்த சமஸ்கிருதனாலே வாழ்நாளும் பேசக்கூடியவும் வீட்டில் பேசக்கூடிய மொழியாக இருந்துச்சு. இப்போ சமஸ்கிருதம் ஏதோ தேவ மொழிப்பா, ஏதோ ஒரு புக்கு சமஸ்கிருதம், அது இன்னும் கீதுலேயும் பகவத்கீதையும் மகாபாரதத்துலையும் இந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மொழின்னு இருக்கும். அப்பெல்லாம் வந்து வீட்டில் பேசப்பட்ட மொழி. இன்னைக்கும் கர்நாடகாவில் ஒரு ஊரில் பேசப்படுது, அது ஊர் பேர் மறந்துட்டு தானே, அது நான் வந்து ரைட்டு தான் ப்ரோ, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் கேள்விப்பட்டிருக்கீங்க? கர்நாடகாவில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஊரில் மாமா நாம அப்படின்னுவாங்க. கேட்டிங்களா? அப்புறம் கேட்டிங்கன்னா எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சமஸ்கிருதம். இன்னும் இது மொழி வேறு இருக்குது, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஸோ வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அப்படி இருந்த காலம். அப்போ வந்து மெல்பத்தூர் நாராயண பட்டதாரி அவருக்கு எப்பயுமே ஒரு ஆகாரம் இருக்கும். யாராவது தப்பா பதில் சொன்னா எல்லாத்தையும் மாட்டிடுறாரு, ஏய் தப்பா பேசிக்கிட்டு இருக்க, அடி விடுவோம் கலப்பு. அப்ப என்ன பண்றாரு, என்ன சொல்ல வரேன்னா, நாமம் எப்படிப்பட்ட நாமம் பகவானை சந்தோஷப்படுத்துது, பகவானை எப்படி உச்ச பிடிக்குதுன்னு அது இதுல சொல்ற வர. பூந்தனாக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியாது, ஒரு மலையாளம் பேசக்கூடியவர். அவருடைய ஒரு புத்தகம் ஒன்றும் ஃபேமஸா இருக்கு. என்ன புத்தகம்னா ஞானப்பணா. கேரளாவில் போயிட்டு ஞானப்பணா பூந்தனம் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். மலையாளத்துல இருந்து இங்கேருந்து உட்காந்து படிப்பாங்க. குருவாயூரப்பனே ஞானப்பணா நான் படிக்கிற மலையாளத்திலே படிப்பாங்க. பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இந்த மெல்தப்பூர் நாராயண பட்டதாரியும் நாராயணியம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு, சமஸ்கிருதத்தில் இருக்கு. அதுவும் ஃபேமஸ் குருவாயூர்ல. இது வந்து ஒரு காலகட்டம் வரப்ப என்ன பண்றாரு, பூந்தனா வந்து பகவானை தரிசிக்க போவார், டெய்லி போவாரு. குருவாயூரப்பா, இந்த குருவாயூரப்பனே இவட காணும் ஞான் பூந்தானம் வந்து கண்டுகொண்டையா அப்படின்னு கேட்பாரு. மலையாளத்திலே பேசுவாரு. இன்னும் மலையாளியில் அவரு குருவாயூருக்கு பகவானுக்கு வந்து பாஷை முக்கியம் இல்லை, நீ எந்த மொழியில பேசினாலும் அவருக்கு புரியும். பகவான் படைச்சவர் இல்லவா, எந்த மொழி காட்டுக்கார மொழி பேசினாலும் அவருக்கு விளங்கும். அதான் பகவானுக்கு நம்மளுக்கு வித்தியாசம். நம்மகிட்ட ஒருத்த காட்டுக்காரன் கேட்கறான், அப்படி கேட்கறான், மண்டியை சொல்லிட்டு போயிடுவோம், ரைட்டா இல்லையா? ஆனா பகவான் அப்படி இல்லை, எல்லா மொழியும் தெரியும். இப்போ மலையாளத்தில் பேசுறாரு, ஆனா அவர் என்ன பண்றாரு, சரி எல்லாம் சமஸ்கிருதம் சொல்றாங்கன்னு சொல்லி நம்மளும் எதாவது சொல்லணும்னு சொல்லி அவர் ஒரு விதம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பத்மநாபோ மர பிரபு
பத்மநாபோ மரப்பிரபு இந்த குருவாயூரப்பா பத்மநாபோ மரப்பிரபு மரப்பிரபு. அங்க குருகுலத்துல வந்து இந்த மல்பத்தோர் நாராயண பட்டதாரி சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எவன்டா அவன் வந்து இப்படி குருவாயூரை பார்த்து மரப்பிரபுங்கிறான் அப்படி எட்டி பார்க்கறப்ப மரப்பிரபுன்னு பூந்தரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கேது எதிர்குச்சி வந்து மடையா யாரை பார்த்து மரப்பிரபுங்கிற மரப்பிரபு என்ன தெரியுமா உனக்கு? சமஸ்கிருதம் ஒண்ணுமே தெரியல உனக்கு, சொல்லாதுங்க. நாராயண பட்டதாரி நான் என்ன தவறு செஞ்சேன்? என் குருவை பார்த்து இந்த குருவாயூரை பார்த்து மரப்பிரபுங்கிற என்ன தவறு? மரப்பிரபுடா அமரப்பிரபு. அமரப்பிரபுனா என்றும் அறியாதவன் நம்மளுடைய பகவான். நீ வந்து மரப்பிரபுனா மரங்கிற என் குருவை பார்த்து. அவர்னா மரமா? மரத்துக்கு கடவுளா? அவரு தச்சனா மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரா? நீ தான் மரப்பிரபுங்கிறா. இனிமே உன்னை பார்க்க கூடாது, போடான்ட்டாரு. இந்த ஊர்ல இந்த இடத்துல ஜில்லால பார்க்க கூடாது, கிளம்புட்டாரு. முந்த நான் அழுதுட்டு குருவாயூரப்பா இனிமே எனக்கு சோதனை. இறப்பு இருக்கு. அப்புறம் உன்னோட வந்து அவங்களோட இறப்பு இல்ல, மரண இறப்பு இருக்கு. உன்னோட வந்து மறைஞ்சு போயிடுவாரு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீ சொல்ல பார்த்தா அவர் காண போயிருவார் போல. ஏடா இங்க இருக்கிறார் குருவாயூர் இங்க இருந்து எல்லாத்தையும் தரிசனம் கொடுத்துருக்காரு. உன் இப்படி சொன்னா அவளை படிச்சிட போதா? கிளம்புடா, சமஸ்கிருதத்துல தப்பா சொன்னா படிச்சிடும் அப்படின்னு ஏசி அனுப்பிடுறாரு. பூந்தனை அழுதுட்டு ஓரமா போயிடுறாரு. குருவாயூர் வந்து டெய்லி பார்ப்பாரு. யார் வந்தாலும் அந்த பூந்தனை வந்து தனி ஒரு கருணையை வந்து பார்ப்பாரு. எங்கே அவர் சொல்லுவானே மரப்பிரபுமானே நீ காணமேன்னு பார்க்க ஒரு நாள் பார்க்கறது காணும். அப்புறம் அவர் வந்து பகவானை சுற்றி பார்க்குறாரு. இந்த நாராயண பட்டத்தை என்ன பண்ணிட்டான்? விரட்டிட்டான், என் பக்தனை விரட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கனவுல போறாரு. நாராயணா பட்டதாரி, என்னுடைய பூந்தனா வந்து டெய்லி வந்து மரப்பிரபு சொல்லிட்டு இருப்பான். அவனை சொல்லாம அவனை விரட்டிட்ட, உனக்கு என்ன தைரியம்? பிரபு நான் என்ன தவறா சொல்லிட்டேன்? சமஸ்கிருத தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொன்னா அது இறப்புன்னு அர்த்தம், மறைஞ்சு போன அர்த்தம், மரண ஒரு அர்த்தம், இதெல்லாம் வேற அர்த்தம் கொடுக்கும். அமரப்பிரபு தானே சொல்லணும், மரப்பிரபு சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் அதை திருத்தி விட. அவன் என்ன சொன்னாலும் அவன் என்னை பார்த்து சொல்றான். எனக்கும் பக்தனுக்கும் இது, நீ இதை தலையிடாத, நீ இப்படியே பண்ண உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு குருவாயூர் நடத்திட்டாரு. நாராயண பட்டத்திற்கு பயம் வந்துருச்சு. ஓடி போய் மன்னிப்பு கேட்டு, முதனா நீ மரப்பிரபு நீ சொல்லு, நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா உனக்கும் பகவானுக்கு உள்ள லீலை இருக்கும், அவரு சம்மந்தமா இருக்கு, அவர் இதுதான் விரும்புறாரு, நீயே வந்து சொல்லு, நான் இனிமே உன் பக்கத்தே வரமாட்டேன்னு சொல்லிட்டு காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப பகவானை வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது அவருக்கு ஏத்த மாதிரி அவர் விருப்பத்துக்கு மாதிரி மாத்திக்கிறாரு. தப்பா சொல்ற நாமத்தையே பகவானை ஏத்துக்கிறாருன்னா ரைட்டா சொல்ற நாமத்தை ஏத்துக்க மாட்டாரு. மகிமை புரியுதா இல்லையா? என்ன சொல்றேன் நான் கதைக்கு? பகவான நாமத்துல மகிமை சொல்றேன். இது ஒரு கதை. ரொம்ப மாசமா போச்சு. தண்ணி கப்ச வாங்கி தண்ணி குடிச்சவர்களுக்கு பகவானோட கிருபை கிடைக்கும். ரெண்டாவது என்னன்னா, இது ஒரு கதை, பூந்தனார் கதை. இந்த கதைகள் குருவாயூர் கதையை பார்க்குறப்ப கண்டிப்பா நீங்க பகவானை குருவாயூர் தரிசனம் பண்றதுக்கு பூந்தனை நினைச்சிட்டு போங்க, பகவான் கதை இன்னொரு கிடைக்கும். ஆனா அங்க போயிட்டு நீங்களும் மரப்பொருள் சொல்ல வேணாம். அப்படியே குருவாயூரப்பா, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, கோபாலா, மாதவா, கேசவா அப்படின்னு நாமத்தை சொன்னாலே அவர் பார்ப்பாரு. அது ஒருத்தர் காப்பி பண்ணக்கூடாது. அவர் சொன்னாருன்னா அது அவரோட போச்சு. அது இந்த மரப்பொருள்ன்றது அப்போ தெரிஞ்சிச்சுல, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது அவரோட பகவானுக்கு பூந்தனாக ஒரு கதை. ரெண்டாவது ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாமத்தை சொல்றதுனால என்னென்ன விஷயம் நடக்குது. திரும்பியும் ஒரு யமலோகத்துக்கு போவோம். ஐயோ பகவான நாமத்துக்கு நீ வைகுண்டம் இதுக்கு பிருந்தாவனத்துக்கு போனா யமலோகத்துக்கு ஏன் கூட்டு போற? கதைகளை சொல்றேன். இது உபநிஷத்துல இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு கதை. என்ன நடக்குதுன்னா, ஒரு ரிஷி போயிட்டு யமராஜாவை பாக்குறாரு. யமராஜா யாரு? கெட்டவரா? யமராஜா கெட்டவராமே. தர்மராஜா. என்னது தர்மராஜா? பாவத்தை செஞ்சு தரக்கூடிய தண்டனை கொடுத்து அந்த யமலோகத்தை பகவான் ஏற்பாடுல பகவான் கொடுத்த அந்த பொறுப்பை அவர் சிறப்பாக செய்யறாரு. யாரு? யமராஜா. அப்போ யமராஜாவை பார்த்து ஒரு ரிஷி கேட்கறாரு. இது உபநிஷத்துல வரக்கூடிய கதைகள். அப்போ வந்து யமலோகத்துல என்ன நடக்கும்? எஸ், வெல்கம் டு யமலோகம். போஜனம் கொடுக்குறாங்க. நல்லா பந்தியில உட்காந்து பாயாசம் வடை பாயசத்தோட உட்கார வச்சு சாப்பிட்டு கொடுப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? அடி விழுவும், அடி போடு, அடி விழுவும், அடி கொடுக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியாது. கொடுத்த தண்டனை பார்த்து பாவத்துக்கு
தண்டனை யமலோகம். ஓகே, அங்க இருந்து ரிஷி என்ன பண்றாரு, விசிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. சில கதைகள் கூட பாத்தீங்கன்னா கருட புராணம் போது பாத்தீங்கன்னா கருடர் கேட்பாரா இல்லையா, கிருஷ்ணா யமலோகத்துல என்னென்ன நடக்குது, கிருஷ்ணர் பர்சனலாவே கருடர் தூக்கிட்டு போயிட்டு வா நம்ம 2 பேரும் விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து அது மூலியமா வந்து தான் கருட புராணம். கருட படிக்கிறமா இல்லையா, அதுல வந்து விஷயம் பாத்தீங்கன்னா கருடர் கேட்பாரு யமலோகத்துல வந்து என்னென்ன தண்டனைக்கு என்னென்ன இதுக்கு என்ன பாவம் என்ன வருதுன்னு. அப்ப கிருஷ்ணர் பர்சனலாவே யமலோகத்துக்கு போய் இதுவரை இவன் இந்த பாவம் செஞ்சா எண்ணெயில பொறிக்கிறானுங்க, இவன் இந்த பாவம் செஞ்சா கரத்து வெட்டுறானுங்க, இவன் இந்த பாவம் செஞ்சா இவனை வந்து முழுல குத்த வைக்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொரு பாவத்துக்கும் விசிட் A to Z அப்படி வந்து A to Z வந்து விளக்கம் கொடுக்குறாரு கிருஷ்ணரும் கருடருக்கு நடந்தது. அந்த மாதிரி ரிஷி வந்து என்ன பண்றாரு, யமராஜா கிட்ட போய் கேட்கிறாரு, இது உபநிஷத்துக்கு வந்து கதை. அப்ப வந்து என்ன நடக்குது, யமராஜா கிட்ட கேட்கிறாரு, பகவான் அடையிறதா என்ன ஒரு சிறந்த வழி, பகவான் அடையணும். இப்போ பாருங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கான், இங்க பேசிட்டு இருக்கா, எனக்கு சத்தம் விடுது, ஓ அம்மா தாயே நீ விட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க பாவம் செஞ்சவனுங்க. என்ன ஒவ்வொரு தண்டனைக்கும் ஒரு தண்டனை. அப்ப வந்து யமராஜ் என்ன சொல்றாரு, அப்படியா ரிஷியே நான் சொல்றேன் எளிமையான ஒரு வழி இருக்கு. பகவானை எளிமையை அடையணும்னா ஒரு வழி என்னன்னா, கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா கோபாலா மாதவா கேசவா வாசுதேவனே சாமசுந்தரா கிரிதரி தமோதரா நாராயணா ரிஷிகேஷா மதுசூதனா அச்சுதா அப்படிலாம் வந்து பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ரிஷிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த நாமம் பாவம் செஞ்சு தண்டனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு காது விளங்கிடுச்சு. விளங்குனோட எண்ணெய் சட்டியில போட்டு பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க யமதர்ம தூதர்கள் செஞ்ச பாவத்துக்கு. அது ஒரு பாவம் கண்டிஷன் இருக்கு. கடற்புடர் பாத்தீங்கன்னா அதுக்கு கொண்ட தண்டனை இருக்கு. அப்ப அது போச்சு, அந்த எண்ணெய் ஐஸ் கட்டியா மாறிடுச்சு, முள்ளு பூவா மாறிடுச்சு. முள்ளுல குத்திட்டு இருக்காங்க, முள்ளு மரம் பேர் ஒண்ணு இருக்கும், அந்த சாட்டில அடிச்சு அந்த முள்ளு ஏற சொல்லுவாங்க, அதுவும் தண்டனை. முள்ளு வந்து மலராமாச்சு, சாட்டை அப்படியே பூ மாதிரி கொட்டுது. அப்புறம் கத்திலாம் காணா போச்சு. கத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு இன்னும் பூ மாலை மாதிரி ஆச்சு. அப்ப வந்து யமதர்ம தூதர்மா என்ன தலை சுத்தி போய் நடந்து வராங்க, ஓடி வராங்க யமராஜ்கிட்ட. பிரபுவே, யமராஜ வந்து யமதர்மரை வந்து யமதூதர்கள் பிரபுவே நீங்க சொன்ன நாமத்தினால இங்க இருக்கிற பாவப்பட்டவங்க ஜீவாத்மா தண்டனை கொடுக்குறப்ப இந்த நாமத்தை கேட்டு எல்லாம் பாவம் போச்சு. எண்ணெய் சட்டி வந்து ஐஸ்கட்டியா மாறிச்சு, கத்தி மாலையா போச்சு, முள்ளு மலரா போச்சு, எல்லா தண்டனையும் காணா போச்சு, எல்லாமே மோச்சம் அடைச்சிட்டாங்க. தயவுசெய்து நாம நீங்க சொல்லாதீங்க. அஜாமணன் கதையில கூட யமராஜன் கதை சொல்லுவார் இல்லையா, அஜாமணன் கதை என்னது, அவருக்கு பிராமணன் காட்டுக்கு போய் ஒரு பெண் ஒரு ஆணவம் வந்து அவங்களுடைய அந்த இதை வந்து பார்த்து அவருக்கு ஆசை வந்து மறுபடியும் தகாத செயல் செஞ்சு வைசிய கல்யாணம் பண்ணி அப்படி பாவங்களை செஞ்சு இதாச்சு. அவருக்கு பிறந்த பையன் பேர் நாராயண பேர் வச்சாரு. என்ன வச்சாரு, நாராயண பேர் வச்சாரு. இந்த நாராயண பேர் வச்சுட்டோன்னே அவரு பகவான் பக்தி விட்டுட்டாரு. பகவான் பக்தி விட்டுட்டு நாம சொல்லி பாடிட்டாரு. ஆனா வீட்டுல நாராயணா வா, நாராயணா உட்காரு, நாராயணா சாப்பிடு, நாராயணா எங்க போயிட்ட, நாராயணா தூங்கு, நாராயணா 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 அப்படியே நாராயண போய் சொல்லிட்டு இருந்தாரு. பகவானை கூப்பிடல, பிள்ளைங்களை கூப்பிட்டாரு. அதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க பிள்ளைங்களுக்கு பகவான பேர் வச்சாங்க. பழைய பேர்லாம் பாருங்க, வெங்கடசாமி, ராமசாமி, கோவிந்தா, ராமகிருஷ்ணா, இப்படி ஏதாச்சும் பகவான் சம்பந்தமா பேர் இருக்கும். அந்த பேர் கூப்பிடுறப்ப பகவான் கூப்பிடுற பேர் சமமா. இதெல்லாம் கவனிங்க. இப்போ அந்த பேர்லாம் இல்லை, இப்போ பேர்லாம் வேற மாதிரி போச்சு, அர்த்தங்கள் வேற போச்சு. அதனால வந்து பகவான சம்பந்தமான பேர் வச்சு கூப்பிடுவாங்க பிள்ளைங்கள. ஏன்னா அந்த அந்த பேர் அவங்களை காப்பாற்றும், ஏற்ற தரமா இல்லை பகவான் பேர். அதாவது திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, 12 ஆழ்வார்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஸ்ரீ சம்பிரதாயத்துல. அதுல வந்து திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு நல்லது கெட்டது நிறைய பார்த்துவாரு, நிறைய கைங்கறி செஞ்சவர். கைங்கறி என்ன சொல்லுவாங்க, நம்ம அழகான சேவை செஞ்சவர், நிறைய சேவை செஞ்சவர், நிறைய புத்தகம் படிச்சவர், ஞானம் தெரிஞ்சவர். எல்லா கோயிலுக்கும் போய் திவ்ய தரிசனங்களா போயிட்டு தரிசனம் பெற்றவர். எல்லாம் சுத்தி வந்து ஒரு ஒரு ஒளி சொல்றாரு, நலந்தரம் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணம் என்னும் நாமம் திருமங்கையாளர் சொல்றாரு. அதாவது எவ்வளவு விஷயங்களை நான் செஞ்சேன், எவ்வளவு விஷயங்களை நான் பேசினேன், ஆனா நாராயணன் நாமம் சொல்றது இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணிடுச்சு. பகவான் நாமம் அவ்வளவு உயர்ந்ததான், பகவான் நாமம் அவ்வளவு உயர்ந்ததான். அப்போ பகவான் நாமத்துக்கு எப்படி ஏன் பகவான் இதை இப்ப நம்ம வந்து குருபாத சொல்ல வச்சாரு,
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. திரும்பி ராமாயணத்துக்கு வருவோம். எப்படி சுத்தி வர பாருங்க ராமாயணத்துக்கு. இப்போ ராமாயணத்துக்கு வந்தா இப்போ ஒரு சீன் நடக்குது. திரும்பி ராமாயணத்துக்கு சீன் நடக்குது. என்ன சீன்னா, ஒரு நபரை வந்து அவன் பேர் பார்த்துட்டாங்க. அவர் பேர் ராமரால் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். ராமர் பார்த்தா வெளில விட்டு அவர் முடிச்சிருக்கணும் கதையை. ராமர் பகவான் மரியாதை புருஷோத்தமான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர அவர் வந்து கதையை முடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அப்போ அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு, டெக்னிக்காக வந்து இவரை போய் பார்த்துட்டாரு, நாரதர் தான் எல்லாத்தையும் அந்த சீன் உருவாக்குவார். நாரதர் வந்து பௌதிகத்துல கலக்கம் ஊற்றுறவரு, சேட்டை பண்றவர். வேற என்ன பேர் வந்துச்சு அவருக்கு, கெட்ட பேரு? பகவானை வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னா உண்மையா பகவான் பக்திக்கு வழிகாட்டுவார். நாரத முனி அவ்வளோ ஒரு சிறந்தவர். அப்புறம் நாரத முனி என்ன பண்ணிட்டு போய் கேட்கிறாரு, யாரு அந்த நபரு, நாரதா இப்ப நான் வந்து ராமர்கிட்ட மாட்டுக்குன்னா என் கதை முடிஞ்சிடும், அதனால எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. நாரத முனி சொல்றாரு, தங்கவா பெரிய பக்தன் இருக்கான், அவனை பாரு, ராமர்கிட்ட தப்பிக்கலாம். உண்மையாவா சொல்லுங்க. நீ என்ன பண்ற? நாரத முனி சொல்றாரு, போயிட்டு அனுமானை பாரு, பார்த்துட்டு முதல் ராமர்கள் பத்தி சொல்லாத, இந்த ராமர்கள் ஆண்டக்கூடிய இந்த பூமியில எனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, அனுமான் நீ தான் காப்பாத்துன்னு சொல்லி அனுமான் காப்பாற்றுவான், நீ போனேன். அப்புறம் அந்த நாரத முனி அனுப்பி விட்டு அவர் போறாரு. போய் அனுமான் பாக்குறாரு, நமஸ்காரம் பிரபு, அடியன் நமஸ்காரம் பண்ணுங்க வந்துருக்கீங்க. அனுமான் கேட்கிறாரு, என்ன விஷயம், ஏன் பதட்டமா இருக்க? மூஞ்ச பார்த்தாலே தெரியுமா எக்ஸ்பிரஷனு, ஒரு பதட்டம் தெரியும். மரணம் வந்தாலே தெரிஞ்சிட்டாலே ஒரு பதட்டம் இருக்கும், மூஞ்செல்லாம் வெறுக்கிறோம், நம்மளாம் நடக்கம் வரும். என்ன மரணம் முறையான பயிற்சி இல்லைன்னா மரண நேரத்தில் நம்மளுக்கு நடக்கும், பயம், அச்சம் எல்லாம் வரும். பயிற்சி இல்லைன்னா, பயிற்சி இருந்தா பயம் இல்லை. கிருஷ்ணன் கீதையில சொல்றாரு இல்லையா, பௌதிக கிருஷ்ணன் நாமத்தை சொல்றவன் ராகு காலத்துல போகக்கூடாது, யமகண்டம் போகக்கூடாது, ராத்திரி போகக்கூடாது, இங்க போகக்கூடாது. ஆனா பக்தன் எப்பயும் போகலாம். யமகண்ட காலத்துல இறந்தா கூட அவனுக்கு மோட்சம் இருக்கு பக்தனுக்கு. பக்தன் இல்லாதவன் சரியான நேரத்துல அவன் மரணம் அடைகிறனா மறுபடியும் போட்டுட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த புத்திசாலியா இருந்த அந்த நாரதர் பேச்சு கேட்டு அந்த இவரு போறாரு, அனுமானே என்னை காப்பாத்துங்க, ராமர் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, என்னை ஒரு நபரால நான் தண்டிக்கப்பட போறேன், இறக்க போறேன். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் பூச்சி கூட பாதுகாப்பு கிடைக்கும், உனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு அனுமான் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அனுமான் சொல்றாரு, நான் யாரு, நான் கொடுத்த வாக்கும் கொடுத்த விஷயமும் மாத்த மாட்டேன். முதல் ஒத்துக்கிட்டாரு, முதல் கேட்டுக்கணும், முதல் கேட்கறது இல்ல, ஒரு நபர்னு சொல்லிட்டாரு, மறுத்துட்டாரு, முதல் சொல்லல, ராமர்னு சொல்லல, ராமனால தான் பேசுறாரு. அனுமான் முதல் வாக்கி வாங்கிட்டாரு. சொல்லிட்டாரு, அனுமானே இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உத்தரவு கொடுத்துட்டீங்க, உத்தரவு மீற மாட்டீங்களா? நான் மீற மாட்டேன். பகவான் ராமச்சந்திரன் இருக்கு பிரபு இருக்கிறப்ப உனக்கு என்ன கவலை? என்னை மீறி யார் வந்துட போறா? என்னை மீறி யார் வரா? தூசி எவ்வளோ அப்படின்னோட அப்புறம் சொல்றாரு, அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, சரி யாரு, வேற யாரு, பிரபு தான். அடப்பாவி, என்கிட்ட வார்த்தையை வாங்கிட்டு இப்ப நீ வந்து கடைசியா ராமரை சொல்லிட்ட, கொடுத்த வாக்கு நீங்க மாத்த மாட்டீங்க அனுமானே, இப்ப என்னை காப்பாற்றணும். ராமரை தேடி வந்துட்டாரு. ஏய் நீங்க தான் இருக்கியா? எடுத்தாரு அப்பா வில்லியம். பிரபு அடியே முதல் கேளுங்க, ஏய் இவன் என்னால தண்டிக்கப்பட போறவன், விடைய போட்டுருவீங்க, முடிச்சிடறாங்க கதைய. இப்படி சொன்னோடனே அனுமான் சொல்றாரு, பிரபு நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதாவது என்னை நாடி வந்தவங்கள நான் யாரையும் விட மாட்டேன். அதுவும் ராமருடைய இடம், பகவான் ராமச்சந்திரமூர்த்தி உங்களுடைய இடம், இங்க வந்தவங்கள பூச்சா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் எந்த ஜீவராசி இருந்தாலும் பாதுகாப்பு வர்றப்ப நான் பாதுகாப்பு கொடுத்தாகணும், நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அப்படியா? அப்படின்னா ரெண்டு பேரும் மோதி பார்த்துருவோம். அவனை வச்சு பேச்சுக்கு சொல்றாரு, அப்படியா சரி நானும் வரேன் அப்படின்னு பகவான் ராமச்சந்திர தெரியும். அது லீலை தானே இதெல்லாம் லீலை தான், நல்லா கவனிக்கா. அம்பு எடுத்தாரு, கதா எடுத்தாரு, அனுமான் தூக்கி போட்டாரு. அப்ப கேக்குறாரு, திரும்ப வெள்ளி வச்சுட்டு, ஏய் அனுமான் உனக்கு இருக்கிற ஆயுதம் கதா தான், அதையும் தூக்கி போட்ட, எப்படி சண்டை போற? என்னோட இதோட பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்கு பகவான் ஸ்ரீராமரே, அது நீங்க பாருங்க, அது ஒண்ணு என்ன செய்யாது. அப்படியா? அடங்க மாட்டா, திரும்பி எடுத்து அம்பு இது பண்றாரு, கையை தூக்கி ராம் 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 சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொன்னாரு? ராம் 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 சொல்றாரு. இந்த ராம் ராம் சொன்னோட பகவான் பாக்குறாரு, என்ன நாமத்தை சொல்லிட்டா
ஒண்ணும் பண்ண முடியாதா? எடுக்கிற ரொம்ப உருறாரு, மாலையா போகுது. திரும்பி எடுக்கிற ரொம்ப மாலையா போகுது, எடுக்கிற ரொம்ப மாலையா போகுது. மாலை உழுது மாலையாச்சு. பகவான் சோர்ந்து போய், நாம பார்த்தா நாம தான் பெருசு, இப்பதான் புரியுது, பெரிய ஆயுதம் வேற ஒண்ணும் இல்ல இந்த நாமம் தான் அப்படின்னு நான் உங்க ஜோதிச்சேன் அன்பானே. ஏன்னா நான் வந்து பிரபு, மரியாதை புருஷோத்தமன் பிரபு, உலகத்து ஜீவராசிகளுக்கு கொடுக்குறேன். ஆனா கடைசியா அந்த நாமம் பெருசா போச்சு, அவன் காப்பாற்றப்பட்டுட்டான். என் நாமம் சொல்லி இருந்து ராமாயணத்தில் நடந்த ஒரு கதை. ராமாயணத்துல இருந்த ஒரு கதை. பகவான் ராமன் அந்த நாமத்தை ராமராமன் சொல்லிட்டோன்னே மகன் ராமச்சந்திர மூர்த்தி ஒன்றும் பண்ண முடியல. இந்த கதை தெரியுமா எல்லாத்தையும்? ஸோ பகவானோட நாமம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமானது. அதனாலதான் நாமத்தை வந்து யாரும் விடக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து யாரும் வந்து இந்த நாமத்தை வந்து சொல்லாம இது பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் ராமாயணத்தை வந்து பாலம் கட்டுறாங்க, சேதுராம் பாலம். பகவான் பாதத்தை தொட்டு கல்லு போடல. என்ன சொல்ற பண்ணாங்க, ராமனை எழுதி போட்டாங்க. முதல்ல சேது சமுத்திர வந்து கூப்பிடுறாரு, சேது சமுத்திர உள்ள அதிபதியை கூப்பிடுறாரு. முதல் ராமர் வந்து தியானம் பண்ணி பண்ற கூப்பிடுறாரு, வரல. யார் வரல? அந்த சமுத்திரத்துக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, தேவர் இருக்காரு. அப்புறம் அம்பு எடுத்தாரு. இவனா கூப்பிட்டு ஆரம் பண்ற மாதிரியே கொடுக்க மாட்டான். என்னோட கட்டளை தான் அம்பு எடுத்தாரு. பிரபு வந்துட்டேன். ஏய் உங்க கூட தான் கூப்பிட்டு இருந்தா மரியாதை இல்லை, அம்பு எடுத்தாலும் வர பயம், இங்க இறக்க வந்துருங்க சொல்ற. என்ன பண்ணோம், நான் பாலம் கட்டி போனோம். இவ்வளோ எல்லா வீரர்களையும் வானவர்களையும் கூட்டிட்டு போய் லங்கையில வந்து சண்டை போட ஆவணம் எடுத்து சீரி மீட்டி வரணும். அதுக்கு உதவி சரி நீங்க கல்லை எழுதி போடுங்க, நான் அது எங்கேயும் கல்ல ஓடாம பாத்துக்கிறேன், ஒரே இடத்துல எழுதி மட்டும் போடுங்க. பகவான் நாமத்தை எழுதி போட்டாங்க. இப்ப எல்லாம் எழுதி போட்டு அது நடந்து போடுங்க. அதான் ஹனுமான் இருக்காருல்ல, பகவான ராம சொல்லி கடந்து போயிட்டாரு. சேதுராமன் கடந்து லங்கைக்கு போயிட்டாரு. இப்போ பகவானோட நாமம் அவ்வளோ ஒரு இதா பண்ணிச்சு. ஜதாயு வந்து ராவணன்கிட்ட சண்டை போட்டாரு. ஜதாயு சண்டை போடுறப்ப முடிஞ்ச வரைக்கும் அவருடைய இது அவர் பறவை இல்லையா, பச்சி பறவை ராவணன்கிட்ட அசுரன் பலப்பட்ட ராவணன்கிட்ட என்ன சண்டை போட முடியும்? ராவணன் மிகப்பெரிய சிவபெருமான தவம் பண்ணி சக்தி வாங்கிக்குவார் ராவணன். அப்படிப்பட்ட ராவணன் போய் ஜதாயு வந்து சண்டை போட்டாரு, முடியல, அடிச்சு காலி பண்ணிட்டாரு. அப்புறம் ராமர் வர்ற வரைக்கும் பகவான் நாமத்தை சொல்லி பகவான் ஸ்மரத்தில் இருந்து அப்புறம் தான் உயிர் விட்டாரு. அதுக்கப்புறம் பகவான் வந்து அவர் கருணை கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை வந்து சொல்றவங்க எல்லா விஷயத்திலையும் வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, இன்னும் கதைகள் இருக்கு, நிறைய இருக்கு கதைகள். பகவானுடைய நாமத்தை சொல்லி அப்படி இருக்கு. வந்து பகவானுடைய நாமம் என்பது அவ்வளவு முக்கியம். இதெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் என் கதையை எதுக்கு சொல்லிட்டு வரேன், எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வரேன்? மகா மந்திரத்துடைய மகிமை. ராமா என்ற சொல்றப்பயே விஷ்ணு சாகரத்தை சொல்றதுக்கு சமனு சிவபெருமான 10 பாரதிதாரி சொல்றாரு. இப்ப ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இத்தனை ஹரே இருக்கு, எத்தனை கிருஷ்ணா இருக்கு, எத்தனை ராம இருக்கு, இத்தனை நாமங்கள் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தர் ஜபம் சொல்றப்ப 108 சொல்றோம், 16 சுட்டு சொல்றோம், இன்னும் நிறைய சொல்றவங்க இருக்காங்க. இப்படி நாமங்கள் சொல்றப்ப பகவானுக்கும் நம்மளுக்கும் எவ்வளவு இது இருக்கு, பவர் இருக்கு. உங்களை யாரும் திவ்ய தரிசி கோயிலுக்கு போக சொல்லல, உங்களை யாரும் வந்து இப்படி பண்ண சொல்ல. நாமத்தை சொல்றப்ப பகவானோட கிருபை கிடைக்குது. சில பேர் சொல்லுவாங்க பகவான நாமத்தை சொன்னா நீ அடைஞ்சிருவியா. சில பேர் சொல்லுவாங்க பகவான நாமத்தை சொன்னா பகவான் அடைஞ்சிடலாமா. பகவான் நாம சொல்லி எத்தனை பேர் அடைஞ்சிருக்க சரித்திரம் இருக்கு, சரித்திரம் இருக்கா இல்லையா? நீ தவறா சொன்னாலே பகவான் ஏத்துக்கிறாரு, சரியா சொல்றப்ப எப்படி ஏத்துக்காம இருப்பாரு? அப்ப அது ஒரு கேள்வி வரும். நாமத்தை நான் அதுல சொல்றேன், ஆனா அவனுக்கு எனக்கு சரியா இது கிடைக்குது. அதுல தான் இன்னொரு பாயிண்ட், ஒரு ஸ்டெப் வைக்கிறப்ப அது நிறைய இருக்கு. நாம அபராதம் செய்யக்கூடாது, உச்சரிக்கிறப்ப சரியா பகவானை சிந்தனை செய்யணும், தூங்கிட்டு செய்யக்கூடாது, விருப்பா செய்யக்கூடாது, உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வருது, எடுத்து வைக்கிறாங்க. அடுத்தடுத்த வைஷ்ணவர்கள் வந்து சொல்றாங்க பகவான நாமம் என்பது எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய விஷயம். பகவான நாமம் என்பது எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய விஷயம். பகவான நாமம் எல்லாத்தையும் காப்பாத்துது. பகவான் நாமம் வந்து பகவானுடைய தொடர்புல ஒட்ட வைக்குது, திரும்பி கொண்டு வருது. நான் என்ற கர்வத்தை குறைக்குது. நமக்கும் பகவானுக்கு உண்மையான உறவு என்னன்னே திரும்பி நீடிக்க வைக்குது. இப்போ மனசுலாம் இருக்கும், இப்போ நம்மளுக்கு ஒரு அகங்காரம் இருக்கு, ஆணவம் இருக்கு, நல்லா படிச்சிருக்கோம், பணக்காரன் இருக்கோம், கோடீஸ்வரனா இருக்கேன், நான் ஒய்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், நான் ஒரு பிராமண குலத்துல பிறந்திருக்கேன், அகங்காரம் இருக்கு. ஆனா நீ அந்த இது இருந்து என்னை பகவானை அடையணும்னா அடுத்த பிரிவி தாவர பிரியாத இருக்கலாம். அவன் முழுவா போயிட்டுனா
பூச்சா போயிட்டேன்னா, ஈஸா போயிட்டேன்னா ஒரு நாள் தான் வாழ்க்கை முடிஞ்சு போக வேண்டியதான். கொசுவா போயிட்டா மருந்து குடிச்சு அடிச்சிடும். மருந்து ஊதிபத்தி ஊதிபத்தி கொசுபத்தி ஏற்றியை சாவடிச்சிடும். ஸ்ப்ரே தான், ஒரே அடி கொசு போயிடும். இப்படி ஒவ்வொரு ஜீவாத்மா ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு உடல் எடுத்து வந்து இதா இருக்கு. மனித பிரிவு எடுத்து வந்து பகவான நாமத்தையும் பகவானைய பத்தி சம்பந்தமான கதைகளையும் விஷயத்தையும் படிக்கிறப்பையும் சாது சங்க வைக்கிறப்பையும் பகவானுடைய சிரமம் அந்த நினைப்பு கூடுதல் வருது. கூடுதலா வர்றப்ப இறக்கம் தருவாயில அது வந்து செய்யுது. ஜாமில பாத்தீங்கன்னா விஷ்ணு தூதருக்கு வந்து காப்பாத்துவாங்க. யமதூதருக்கு சண்டை போடுறாங்க வந்து, ஏய் உன் பாவம் செஞ்சவன் நான் கூட்டு போனோம். யமராஜா கூட்டு போக சொல்றாரு. நீ என்ன உன் சாவரேன் அரை நாராயணன் சொல்றா, நீ தான் கட்சி பண்ணிக்க அப்படின்னு 2 பேரும் சண்டை. அடுப்புல போய் சொல்றாங்க. யமதூதருக்கு வந்து யமராஜா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து விஷ்ணு தூதருக்குலாம் வந்து எங்க வேலையை செய்ய மாட்டாங்க, கஷ்டம் இது பண்றாங்க. ஏய் பகவான் நாம சொல்லிட்டாங்க, இனிமே அவனுக்கும் பகவானுக்கும் வந்து நானே பகவானுக்கு தான் வேலை செய்யறேன். இனிமே எங்கெல்லாம் பகவான் நாமத்தில் ஒழிக்கப்படுதோ, இங்கெல்லாம் பகவானை பத்தி பேசப்படுதோ, இங்கெல்லாம் பகவான் பக்தர்கள் இருக்காங்களோ அவங்களோட கால் தூசி எடுத்துருவான், என் தலையில வச்சுக்கிறேன் அப்படி யமராஜா யமதூதருக்கு சொல்றாங்க. அவங்க பக்கத்து நீ போகாத, எவன் பகவானை பேச்சு கேட்கல, எவன் பகவானை பத்தி சிந்தனை இல்ல, மனப்போன போக்கில் வாழ்றான், இந்த இயற்கைக்கு சட்டை எதிரியா வாழ்றான், அவனை நீ தூக்கிடுவா. அவனுக்கு நம்ம தண்டனை கொடுக்கக்கூடிய இந்த இடம் அவனுக்கு தான் பொருந்தமான இடம், பக்தனுக்கு இது பொருந்தமான இடம் இல்லை அப்படின்னு யமதராஜா யமதூதருக்கு சொல்றாரு. ஓகேவா? அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான சிந்தைகள் வரணும்னா பகவான நாமத்தை சொல்லணும், பகவான கதைகளை கேட்கணும், பகவானுடைய சம்பந்தமான பாகவதம் பகவத்கீதை படிக்கணும், நிறைய சரித்திரங்களை படிக்கணும், புராணங்களை படிக்கணும், கேட்கணும். கேட்கறது ரொம்ப முக்கியம். குருபா எனக்கு படிப்பு வராது, குருபா படிக்க தெரியாது, கேளுங்க. கேட்கறதுனால ஞானம் வருதா இல்லையா? முக்காவாசி இந்த ஞானம் வர்றது சப்தம். இது பிரம்மதேவரு ஞானத்து மூலமா அவர் இது பண்றாரு. புல்லாங்குழல் மூலியமா ஞானத்தை கொடுத்தாரு கிருஷ்ணர் பிரம்மதேவருக்கு. அது என்ன சத்தம் மூலியமா தான் வந்துச்சு, கேட்கற மூலியமா தான் வந்துச்சு. அப்புறம் இருக்கிறப்ப நம்ம அந்த ஞானம் வந்து கேட்கறதுனால நம்மளுக்கு வருமே. பகவானை பத்தி கேட்கணும், பார்க்கணும், பேசணும். இப்படி இருக்கிறப்ப அந்த என்ன பண்ணுது நம்மளுக்கு இந்த சயின்ஸ் இதை பார்த்தா பீனிக்கல் ஒன்று இருக்கு. பின்னக்கலாயா இன்னும் சொல்லுவாங்க, பார்த்துட்டேன் இங்கிலீஷ்ல சரியா வரல. அது என்னன்னா நம்ம என்னென்ன பண்றோமோ அதை தனியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குமா. அதெல்லாம் ஆச்சாரியர் என்ன சொல்லுவாங்க, படுத்து தூங்குறதுக்கு முன்ன ஒரு ஜபம் குறைஞ்சபட்சம் கீதையை படிச்சுட்டு படுத்துக்குங்க. சம்திங் கீதையோ படின்னு பார்த்தீங்கன்னா முகுதமல ஸ்தோத்திரம், குலசேராக எழுதுற முகுதமல ஸ்தோத்திரம் படிப்பேன், கீதை ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம் படிப்பேன், பாகவதம் படிப்பேன், முக்கியமான ஸ்லோகம். இப்போ உங்களுக்கு தேவை நீங்கள் கீதையை படிக்கணும்னா முதல் ஒரு ஜபம் ஒரு கீதையை படிச்சுட்டு படுத்துக்குங்க. பகவான சந்தனைகளை வந்துகிட்டே இருக்கும், அந்த இது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். காலையில் ஏஞ்சிக்கிறப்ப பகவான சிந்தனையோட ஏஞ்சிப்பீங்க. இது வந்து ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த வழிமுறை, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வேற வேற விஷயங்களை டிக்டாக்ல இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தமா தான் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியர் சொன்ன விஷயம். நாம ஜபம் பண்றது, நித்திய பாகத்தை பகவான் ஹரிகத பாகத்தை கேட்கறது, சம்பந்தம் புக்கு படிக்கிறது, சாத்சங்கம், இது ஒருத்தனை கிருஷ்ணோட சிந்தனையை கொண்டு வரும். ஏற்கம் தருவாயில இது மூணும் ஒருத்தனை காப்பாற்றும். அதான் எனக்கு கதை. இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் நேரம் பற்றாக்குறையினால மித்த கிளாஸ் நிறைய சம்பவம் இது பண்றேன். நாமத்தை சொன்னது பக்தர் கதை நிறைய இருக்கு, இன்னும் அது வைத்தியா இருக்கணும். ஸோ அதனால அடுத்த இதுல சொல்றேன். ஸோ முதல் இந்த 3 முன்னே ஸ்லோகத்தை திரும்பி சொல்லிட்டு இதை பிடிச்சிக்கிறேன். அந்த காலிச்சா மாமியவன் ஸ்மரன் முத்வா கலைவரம் ஜாதியாதி சாமாத் பாவம் ஜாதி ந எத்திர சம்சயா. மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கை அடைகிறான். இது சிறிது சந்தேகம் இல்லையாது அர்ஜுனா அப்படின்னு பார்த்து சொல்றது. அப்புறம் ஜம் ஜம் யாபி ஸ்மரன் பாவம் கைகே யந்தி கலைவரம் தம் தம் ஏவந்தி கௌதையா சதா தத் பாவ பாவித்தார். ஒருவர் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். இதுதான் இன்னைக்குடைய ஸ்லோகத்துடைய இது. சரியா? ஸோ சொன்ன விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்டு வலது காதல் மூந்து இடது காதல் வெளியாகாம மனசுல நல்லா பதிய வச்சு பகவான நாமத்தை சொல்லி பகவானை நல்லா கைகறி சேவை செஞ்சு பகவான விஷயத்துல கேட்டு நாலேஜ் எடுத்துக்கிட்டு போவாங்க கோத்ரு. அதுக்கப்புறம் மிச்சம் பாக்கி வார்த்தை பகவான் மேல போட்டுட்டா அவர் பார்த்துக்குவாரு. ஓகேவா? தவறா சொன்ன நாமத்தையே பகவானை ஏத்துக்கிறப்ப சரியா சொல்லி பகவானுக்கு சேவை செய்யற நாமம் இன்னும் சக்திகள் தரும். ஓகேவா? ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீமத் கோபால கிருஷ்ண மாதா கி ஜெய், பக்த சங்கே की जय, गौ ब्रह्मानंदे, हरे कृष्णा।